வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாக்டர் ஸ்லம்ப் என்ற கொரியன் ட்ராமாக்கான எக்ஸ்பிளனேஷனை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி மட்டும் இல்லாம ஹீலிங் ட்ராமான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் எதிரியா இருந்த நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஃபியூச்சர்ல சந்திக்கிறாங்க. அதுவும் எப்பனா அவங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழ மாறும்போது அப்ப அவங்களுக்கு தேவைப்படுற அந்த கம்ஃபர்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்குது. ஜஸ்ட் இமேஜின், நம்மளும் நம்ம லைஃப்ல எங்கேயோ அடிபட்டு ஒரு சம்திங் நம்மளும் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். we all need time to heal. so ஹீரோயின் கூட நம்மளும் ஹீல் ஆகலாமா? என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கலாமா? வாங்க, without any delay let's start the drama. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது போல. பாவம் வலியில துடிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவா நடந்து வரான். அப்படி வரும்போது ஆன் த வேல பாக்குற எல்லாத்தையும் நோட் பண்றான். எல்லாமே நார்மலா இருக்குன்றதும் அவளோட மைண்ட் வாய்ஸ் சொல்ல அப்படியே ரோட கிராஸ் பண்ணும்போது வலி தாங்காம கீழே விழுந்துடுறான். அண்ட் விழுந்துட்டு அந்த 3 நிமிஷத்துல அந்த இன்சிடென்ட்னால எங்க வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சுன்ற மாதிரியும் அவளோட மைண்ட் வாய்ஸ் சொல்ல கரெக்டா ஒரு கண்டெய்னர் லாரியும் அவளை நோக்கி வருது. அவளால மூவ் பண்ணவே முடியல. அண்ட் அது கிட்டக்கு வந்ததும் அப்படியே சீன் ஹீரோ கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ரொம்ப சின்சியரா சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பேஷண்ட் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போக இவரை ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பேஷண்ட்டும் இறந்துட்டாங்க. எஸ், சோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க 2 பேருமே டாக்டர்ஸ் தான். அவங்க வாழ்க்கையில என்னதான் நடந்ததுன்றது வாங்க பார்க்கலாம். இது இயர் 2009. புசான்ல ஒரு அம்மா ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ட்ரீட் வச்சிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா அவங்க பொண்ணு கொரியாலேயே டாப் பண்ணிருக்கான். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு அம்மாவுக்கு என்னவா இருக்கும்? எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப நேஷனல் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிடும் போலயே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, என்னோட மருமகள் என்ன சும்மாவா, அவ கலக்கிடுவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுடைய தாய் மாமாவும் அங்கதான் இருக்காங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. யாரோ ஓடி போற மாதிரி இருக்கு. யார் எதுன்னு அவங்க கேட்கா. வேற யாரு, என்னோட பொண்ணு ஹானியோல் தான் அம்மாவும் சொல்றாங்க. ஓ எஸ், நம்ம ஹீரோயினுடைய பேரு ஹானியோல் அண்ட் அவர் ரொம்ப பெரிய படிப்பாளி. அம்மாவும் அவளை பத்தி புகழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, என்னோட பொண்ணை நான் நடந்து போய் பார்த்ததே இல்ல. நடந்து போனா டைம் வேஸ்ட் ஆகணும், ஆல்வேஸ் ஓடிக்கிட்டே தான் இருப்பா. அதாவது எப்படின்னா, அவ டே டு டே லைஃப்ல பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் டைம் டேபிள் போட்டு ஸ்கெடியூல் பண்ணி தான் பண்ணுவான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிட்ற ஐட்டம் கூட சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகணும்னு அதுக்கேத்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களாம். ஓ மை காட் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆக அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. என்னோட பொண்ணு படிக்கிறதுக்குனே பொருந்திருக்கா போலன்னு அவ்வளவு ப்ரௌடா சொல்றாங்க. அதே சமயத்துல சியோல் சிட்டில காட்டுறாங்க. மாக் டெஸ்ட்ல டாப் பண்ணிக்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு பேனர் போட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மச்சான் நீதாண்டா ஹீரோ, நீதாண்டா டாப்பர்னு இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்கு விதவிதமா போஸ்ட் கொடுக்க சொல்ல அவனும் கொடுக்குறான். இவங்க போட்டோ எடுத்து தள்ளுறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயினுடைய அம்மா கிட்ட அவளுடைய அத்தை மாஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. விஷயம் என்னன்னா, ஹீரோயினுடைய அப்பா தவறி போய் 1 இயர் ஆச்சு. அண்ட் அவங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த பிசினஸ் இப்ப லாஸ்ல போகுது போல. சோ இருக்கிற அந்த ஃபேக்டரியை வித்துட்டு எங்களுக்கு 50% கொடுத்துட்டு நீங்க 50% வச்சுக்கோங்கன்ற மாதிரி இப்பவே சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல அம்மாவுக்கு இஷ்டம் இல்ல போல. அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு தம்பியும் இருக்குன்றது நம்ம பாக்குறோம். மறுபடியும் அவங்க ஃபேக்டரியை வித்து அதுல வர்ற அமௌண்ட்டை பாதி பாதியா பிரிச்சுக்கலான்ற மாதிரி பேசும்போது இந்த 2 அத்தைஸ்குள்ள சண்டை வந்துடுது. அது என்ன உனக்கு 30 எனக்கு 20, பிரிச்சா கரெக்டா பிரிக்கணும் 25-25ன்னு இவங்க போடுற அந்த வேர்பல் சண்டை டிஷம் ஃபைட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோயினும் அவ வாட்டுக்கு அவளுடைய வேலையை பாக்குறா. இவங்க அடிச்சு பிடிச்சி சண்டை போடுறதுல ஹீரோயின் மேல வந்து விழுக்கா. அப்பயும் அவ டிஸ்ட்ராக்ட் ஆகாம அப்படியே சாஞ்சி படிச்சுக்கிட்டே இருக்கா. அம்மாவும் தம்பியும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கள தடுக்கவே முடியல. சாப்பிட்ற டைம் அப் ஆனதும் ஹீரோயினும் அம்மா இந்த ஃபேக்டரியை வித்துட்டு கிடைக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு நம்ம சியோலுக்கு போயிடலாம், இங்க இருக்கிற இந்த மக்க அத்தைஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கெத்தா திரும்பி போறான். சோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி எல்லாம் புசான்ல இருந்து சோலுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோடைய ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வந்து நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கா, புசான்ல இருந்து வந்திருக்காலாம், கொரியாலே டாப்பரா, நீ என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து அந்த பையன் கேட்க ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம சைலண்டா இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்துல டீச்சரும் வந்து இவளோட பேரு ஹானியோல், புசான்ல இருந்து வந்திருக்கா, நியூ ஸ்டூடெண்ட் இன்ட்ரோ கொடுக்க இவங்க 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு டாப்பர் தானே இருக்க முடியும்னு இங்க இருந்து இவங்களோட வார் ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை சுத்தி நின்னு புசான்ல உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, நீங்களே ஃபிஷிங்க்கு போவீங்களா, அது இதுன்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க அவ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டா. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் சரி நம்மளாச்சும் பேசலாம், ஹே நீ நிஜமாவே டாப் பண்ணியா அப்படின்னு வாய் திறக்க ஷட் அப்னு கத்துறான்.
இந்த ஒரு ரெஸ்பான்ஸை யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆறான். அது மட்டும் இல்லாம பிரேக்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே அவ ப்ராப்ளம் சால்வ் பண்றது, தண்ணி குடிச்சா உச்சா போனோன்னு அந்த டைமை சேவ் பண்றதுக்கு ட்ரையாவே காஃபி பவுடர் தின்னுட்டு இருக்கான்னு இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஹீரோ நோட் புக்ல பண்ண ஹீரோயின் மைண்ட்லயே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறான். கரெக்டா ஹீரோ கை தூக்க அதுக்குள்ள ஹீரோயின் பதில் சொல்லிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கோ அந்த ரைவல்ரி மோட் வந்து ஆன் ஆகுது. காலையில ஸ்கூலுக்கு வரும்போது அங்க வாட்ச்மேன் அங்கிள் அவனை பார்த்து, என்னப்பா ஜங்கு இப்பெல்லாம் நீ முதலா வர்றதில்லையே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க, என்ன அப்ப வேற யாரு வரன்ற மாதிரி அவனும் பார்க்க கரெக்டா ஹீரோயின் ஓடி கிராஸ் பண்ணி அவங்கள போறான். இந்த பொண்ணுதான் வரான்ற மாதிரி சொன்னதும் இவனுக்குள்ள அப்படியே வெறியறது, அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் 2 பேரும் ஓடி போட்டி போட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. போனா போதுன்னு ஹீரோ ஸ்டாப் ஆறா. அண்ட் ஹீரோயின் அவனை தாண்டி ஓடி போய்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த டைம்ல இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறதும் நம்ம காட்டுறாங்க. என்னன்னா இப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தா நமக்கு வேணுன்றது கிடைக்கும் நம்ம நினைச்சோம். பட் எங்க வாழ்க்கை அப்படி இல்ல. ஆக்சுவலி எங்க 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு தான் நேஷனல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல்ல சீட் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. யாரா இருக்கும்? அடுத்து கதை பிரசன்ட் டேக்கு வருது. நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜன் அசோசியேஷன் மீட்டிங் ஒன்று நடக்குது. அண்ட் அங்கே டேயங் அப்படின்ற ஒரு டாக்டரையும் நம்ம பாக்குறோம். அவன் அங்க போயிட்டு மீட் அண்ட் கிரீட் பண்ணும்போது அவங்க நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னா அவன் ரொம்ப ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜனா, வேர்ல்டு வைட் லெவல்ல ஃபேமஸா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கான். அவனுக்குன்னு யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதுல மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் பேசும்போது டேயங்க்கு வந்து சுத்தமா பிடிக்கல. ஆக்சுவலி சொல்ல போனா அவனுக்கு ஜெலஸா இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுக்கறான். மித்த எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா டேயங் மட்டும் திரும்பிக்கிட்டான். ஹீரோவே போயிட்டு வாலண்டியரா எப்படி இருக்கீங்க என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோடைய ஆக்ஷன்ஸ் எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. சோ அதனாலேயே அவனை வந்து சொல்றான், நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா, உன்னை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன், நான் உன்னோட சீனியர், ஆனா என்னோட பிளேஸ்ல வந்து நீ உட்காந்துக்கிற, என்னை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிற, இப்படிலாம் இருந்தேன்னா உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி வாய மூடல. அடுத்த செகண்டே த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அவார்ட் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜனான ஹீரோவுக்கு தான் கிடைக்குது. எல்லாருமே சந்தோஷமா கைத்தட்ட டேயங்க்கு மட்டும் பத்திக்கிட்டே எரியுது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோவை அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறோம். இன்னமும் அவங்க டச்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. இவங்க கிளாஸ்மேட் ஒருத்த பக்கத்துல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கான். சோ அங்கதான் இவங்க கிளாஸ் ரீயூனியன் நடக்க போகுது. அண்ட் அங்க வர சொல்லிதான் ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவனும் எனக்கு சர்ஜரி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்றான். அப்போ ஒருத்தன், டேய் ஹானியோல பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படிடா தெரியும், நீ வேற, லாஸ்டா அவ எக்ஸாம்ல சொதப்பிட்டான்னு மட்டும் தான் தெரியும், அப்புறம் எந்த யூனிவர்சிட்டி போனா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது. ஹீரோயினும் தலை குனிஞ்சு நிக்க அவளோட சீனியர் அவளை திட்டிக்கிட்டு இருக்கான். எஸ், நம்ம ஹீரோயினும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தியோலாஜிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். டே அண்ட் நைட் பார்க்காம எந்த எமர்ஜென்சி வேலை வந்தாலும் அவளை தான் கூப்பிடுறாங்க. சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. அப்படி இருந்தும் அவளுடைய வேலைய அவ பெர்ஃபெக்ட்டா பாக்குறான். ஷிஃப்ட் முடிஞ்சதும் ஹீரோயின் வீட்டுக்கு வர அம்மாவும் வான்னு வெல்கம் பண்ணி உனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இருக்கிற ஹீரோயினும் டேபிள்ல வந்து உட்கார அவளுக்கு வயிறு வலி ஆரம்பிக்குது. ரொம்ப வலிக்குதா, என்ன ஆச்சுன்னு அம்மாவை விசாரிக்க கரெக்டா கால் வர, எமர்ஜென்சி இருக்குமா, நான் கிளம்பியே ஆகணும்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அப்படி போகும்போது ஸ்லிப்பரையும் விட்டுட்டு போக அப்ப அவளுடைய தாய் மாமாவும் இவங்க கூட தான் இருக்காங்கன்றதும் நம்ம பாக்குறோம். அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு வேலை அவனை தேடி வருது. ப்ரமோஷனுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஷூட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ ஜேஜேன்னு வாழ்ற நம்ம ஹீரோ நிறைய கிளினிக்ஸும் ஓபன் பண்ணிருக்கான். இன்னைக்கு அவனோட கிளினிக்ல ஒரு விஐபி பேஷண்ட்டும் வந்திருக்காங்க. கலந்து பேசி ஒரு டேட்டையும் பிக்ஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோ கிட்ட அங்க வேலை பார்க்குற ஒரு நர்ஸ், டாக்டர் இந்த பேஷண்ட் வந்து மக்காவுல இருந்து வந்ததா சொல்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் நோட் பண்றான், என்னன்னா வந்தது ரொம்ப லக்ஸூரியஸான கார்ல, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் வலி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அவளோட கண்டிஷனை பார்த்து கூட ஒர்க் பண்ற டாக்டரும், மேம் நீங்க ஏன் செக் பண்ண கூடாதுன்னு கேட்க, இல்ல இப்பதான் என்னுடைய ஃப்ரெண்டு ஹாங்க மீட் பண்ண போறேன், நான் வந்து கூட பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். எஸ், சோ டிராமா ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சீன் இதுதான். வலி தாங்காம நடு ரோட்ல விழுந்த ஹீரோயினை நோக்கி கண்டெய்னர் லாரியோ வந்து இடிக்க போக ஜஸ்ட் மிஸ். அவங்க ஓடி வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ விஐபி பேஷண்ட்க்கு சர்ஜரியும் ஸ்டார்ட் பண்றான். எல்லாமே கரெக்டா தானே இருக்குன்னு கோ டாக்டர் கிட்ட கேட்டுதான் ஸ்டார்ட் பண்றான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஓவரா ப்ளீடிங் ஆகுது. என்னன்னு அவனுக்கு புரியல. அண்ட் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போய் அந்த பேஷண்ட்டும் இறந்து போறாங்க. போலீஸ் கேஸ் ஆகுது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணி தான் நான் ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அனஸ்தியோலாஜிஸ்டும் நம்ம கூடவே தான் இருந்தாங்கன்னு ஹீரோ நடந்தது எல்லாம் உண்மையும் சொல்றான்.
பட் கொரியா ஃபுல்லா ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜன் சர்ஜரி பண்ணும்போது ஒரு பேஷண்ட கொண்டுட்டான்ற மாதிரி தான் நியூஸ் வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாம சர்ஜரி நடந்த போது எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யாரோ அழிச்சிட்டாங்க. சோ ப்ரூஃப் கொடுக்கறதுக்கும் இல்லன்றது பாவம் உடைஞ்சு போறான். அடுத்து இன்னைக்கு ட்ரையல் நடக்க போகுதுன்னு நியூஸ் வைரல் ஆக அதை பாக்குற டே அங்கோ அவனோட கிளினிக்ல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னதான் அவனுக்கு ஹீரோ மேல ஜெலஸ் இருந்தாலும் கரெக்டா சர்ஜரி பண்ற அந்த வீடியோ மட்டும் டிலீட் ஆகுறது சஸ்பீஷியஸா இல்லையா? பாவம் நம்ம ஹீரோன்ற மாதிரி ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோ ஸ்வீட். கோர்ட் ரூம்ல ஆட்டோப்சி ரிப்போர்ட் படி நிறைய இன்டர்நெட் ப்ளீடிங் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம பிளட்லயும் ஏதோ ட்ரக் கலந்துருக்கிறதா ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. ஆனா அந்த ட்ரக் யூஸ் பண்ணவே இல்ல. ஆக்சுவலி அது அவங்க கிளினிக்லயே இல்லன்றது ஹீரோ சொல்றான். ஆதாரம் இருக்கேன்னு அந்த ட்ரக் பாட்டில் பிரசன்ட் பண்ணி இது ஹீரோவுடைய கிளினிக் டஸ்ட்பின்ல தான் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இதுல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அவ்வளவுதான். இந்த ஒரு நியூஸ் தீ மாதிரி எல்லா பக்கமும் வைரல் ஆகுது. ஹீரோடைய லைஃப் செத்தறி போகுது. அட்லீஸ்ட் என்ன நம்பர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டேல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறான். அதுல ஒருத்தன் இருந்துட்டு ஏன்டா அப்படி பண்ண, அந்த ட்ரக்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி வரும், பொய் சொல்றியா, கொலைகாரனானே நீ அப்படின்னு அவனை பிடிச்சி அடிக்க, இல்லடா அப்படின்னு இவனும் பிடிச்சி அடிக்கிறான். சொல்ல போனா அவனுக்கு இப்ப யாருமே இல்ல. வாழ்க்கையில தோத்து போய் தனியா நின்னுட்டு இருக்கும் போது அவனோட கிளினிக்ல ஒன்னா ஒர்க் பண்ற டாக்டர் அவனை பார்த்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் இவனோட கிளினிக்கா அவன் பார்த்து பண்ற மாதிரி சொல்றான். அது கூடவே இவன் கட்ட வேண்டிய பெனால்டி டீடைல்ஸையும் காட்டுறான். கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இருக்கிற வீடு, காரு, சொத்து சொகம்னு எல்லாத்தையும் வித்துட்டு அதை பே பண்ண சொல்றான். கூடவே அவனுக்காக ஒரு நல்ல லாயரையும் ஹையர் பண்றதா சொல்லி மாரல் சப்போர்ட் கொடுத்து அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ போராடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்னன்னா வாங்க பாக்கலாம். இப்பதான் நமக்கு தெரிய வருது என்னன்னா ஹீரோயினுக்கு பித்தப்பையில பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்ப அவ ஹெல்தியா தான் இருக்கா. ஆனா ஒர்க் பிளேஸ்ல அவ எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவளுக்கு கிடைக்கிற அந்த அப்ரிசியேஷன் சீனியர் கிட்ட இருந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவளை இன்சல்ட் மட்டும் தான் பண்றான். இத பத்தி அவர் ரொம்ப தீவிரமா யோசிச்சு ஃபைனலி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தெரபிஸ்டையும் மீட் பண்ண போறான். சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு அவர் கேட்க ஹீரோயினோ ரீசென்ட்லி நடு ரோட்ல நின்னு ட்ரக் அவளை நோக்கி வரும்போது அவளோட மனசுல ஓடின விஷயங்களை சொல்றா. என்னன்னா இப்படி வாழ்றதுக்கு சித்துறது தான் பெட்டர் ஆப்ஷன்ன்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணி அவளோட சாவை அக்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்றா. ஆனா நான் ஏன் அப்படி சொன்னேன் எனக்கு புரியல. என்னோட வாழ்க்கை தி பெஸ்டா இல்லனாலும் ஐம் ஓகே வித் இட்னு சொல்றான். அப்ப தெரபிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுக்கலான்னு ஒரு ஃபார்ம் பேப்பரை கொடுக்க இவ்வளோ வாங்கி என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எப்பாச்சும் லோன்லியா ஃபீல் பண்ணிருக்கீங்களா, அழுகணும்னு தோணி இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எஸ், நோ, சம்டைம், ஆல்வேஸ்னு இருக்கு. அதுல இவ எல்லாமே டிக் பண்றது எஸ் அண்ட் ஆல்வேஸ் தான் இருக்கு. இத பார்த்ததும் தெரபிஸ்டும் டைரக்டா நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க மேடம்னு சொல்லிடுறாரு. நானா டிப்ரெஷனா, வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயினும் ஷாக் ஆக எஸ் நீங்க தான், ஆனா வரி பண்ணிக்க வேணாம், சம்டைம் இப்படி நடக்கும். டே டு டே ஒர்க் அண்ட் ப்ரெஷர்ல மென்டலி அண்ட் பிசிக்கலி நம்மளுடைய பாடி அண்ட் ஹெல்த்துக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்றத நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க போல. பரவாயில்ல, நான் சில மெடிசின்ஸ் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன்னு சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போற ஹீரோயினால நமக்கு டிப்ரெஷனான்றது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்ல நான் ஹெல்தியா தான் இருக்கேன்ற மாதிரி அவளே கத்திக்கிட்டே போறான். வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா அங்க அம்மா என் தம்பி ஏதோ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணாப்பா சாமின்னு இவ்வளோ மேல ஏறி போக அங்க யாரும் நின்னுட்டு இருக்காங்கன்றது பாக்குறான். யாரு அப்படின்னு கிட்டக்க போய் பார்க்க 2 பேரும் திரும்பி ஒருத்தர் பாக்குறாங்க. என்ன நீயான்னு ஹீரோயின் மறுபடியும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. ஸ்மூத்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அண்ட் அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு ஒரு கஷ்டம் வந்து பூகம்பம் மாதிரி வெடிக்கும். அண்ட் நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிடும். அண்ட் சம்டைம் என்ன நடக்கும்னா நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே சொதப்புற மாதிரியே இருக்கும். அப்புறம் வேற வழி இல்லாம உடைஞ்சு போய் நம்ம லைஃப்ல அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் ஸ்லம்ப். அப்படிப்பட்ட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ல தான் இப்ப நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு புது இடத்துக்கு மூவிங் பண்றான். அது நம்ம ஹீரோயினுடைய ரூஃப் டாப் தான் அவனுக்கு தெரியாது. மீன்வைல் நம்ம ஹீரோயின் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண அந்த மெடிசின் வேணான்னு குப்பை தொட்டில போட்டிருப்பா. ரொம்ப யோசிச்சு அப்புறம் அவளுக்கு மனசு கேட்காம மறுபடியும் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவனோட ஃபேமிலி அமெரிக்கால செட்டில்டு போல. எப்படிப்பா இருக்கா அப்படின்னு அவங்க கேட்க நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இன்னொசென்ட் தான், அதனால எல்லாமே சரியாயிடும்னு சொன்னதும் ஆமா சரியாயிதான் ஆகணும், உனக்கு தெரியும்ல உன்னுடைய அப்பா இங்க அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல சேர்மன் பதவிக்கான கேண்டிடேட்டா இருக்காங்க. சோ அதை மனசுல வச்சுக்கோ, இத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, கெடுத்துறாதப்பா சாமின்ற மாதிரி அவங்க அம்மாவை சொல்ல இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளை பத்தி வரி பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையான்ற மாதிரி பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டு தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கும் போதுதான்
நீங்க யாரு அப்படின்ற சத்தம் கேக்குது. அண்ட் இவனும் திரும்பி பாக்குறான். அப்பதான் ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்து என்ன நீயா நீயான்ற மாதிரி ஷாக் ஆறாங்க. அவங்களுக்கு பலசு நடந்தது எல்லாமே பிளாஷ் ஆகுது. அண்ட் அந்நேரம் பார்த்து ஷாக் ஆனது போதும்னு அங்க தொங்கிட்டு இருந்த அப்புறம் ஹீரோ மேல வந்து விழுக ஐயா அப்படின்னு ஹீரோயின் எடுத்து வச்சு ஆமா நீங்க என்ன பண்ற என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்க சேச்சே நான் ஏன் உன்னை பார்க்க வரேன், இது என்னோட வீடு, இப்பதான் குடியேறி வந்திருக்கேன்னு சொன்னதும் நோ வே இது என்னோட வீடு அப்படின்னு அவளும் சொல்ல இப்பதான் ரெண்டு பேரும் என்னன்னு ரியலைஸ் பண்றாங்க. அடுத்த செகண்டே மறுபடியுமா அப்படின்ற மாதிரி கரண்ட் அடிக்குது உங்களுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோ எப்படி இங்க வந்தான் அதானே யோசிக்கிறீங்க, வாங்க பாக்கலாம். ஹீரோவோட கிளினிக்ல கூட வேலை பார்க்குற டாக்டர் காங் தான் இந்த வீடு காலியா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணிருப்பான். சரி அவனுக்கு எப்படி தெரியும் இந்த வீடு காலியா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹாங் அப்புறம் டாக்டர் காங் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்ல போனா இவங்க எல்லாரும் அனஸ்தியாலஜிஸ்டா, சோ ஒருத்தர் நல்லாவே தெரியும். ஹீரோயினுடைய அம்மா ரூஃப் டாப் வீடு காலியா இருக்கு, அங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்பட்டதால நம்ம ஹாங் என்ன பண்ணிருக்கானா அந்த நேரத்துல டாக்டர் காங் வந்து ஹீரோக்காக வீடு தேடுறாங்கன்னு பார்த்து இந்த மாதிரி வீடு இருக்கு வேணா ட்ரை பண்ணுங்கன்றது சஜஸ்ட் பண்ணதுனால இப்ப நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோவும் காண்டாகி டாக்டர் காங்க்கு கால் பண்ணி வேற வீடே கிடைக்கலையா போய் இந்த பொண்ணோட வீடான்னு கத்த ஓ ஹானியோல உங்களுக்கு தெரியுமா, ஆமா அவளை தெரியாம இருக்குமா அப்படின்னு இவன் சொல்ல ஏன் ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு அவன் கேட்க லவ்வா கிவ்வா என்னுடைய ரைவல் அவளை மட்டும் என்னால மறக்கவே முடியாதுன்னு சொன்னதும் அப்படி என்ன நடந்ததுன்னு இவன் கேட்க வாங்க பிளாஷ்பேக் போலாம். இது இயர் 2009. காஃபி பவுடர் முழுங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்து டேய் மச்சான் இதோட 5வது பேக்கெட் இன்னைக்கு காலி பண்ணிட்டான்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்ல நமக்கு எதுக்குடா விடுங்கன்னு ஹீரோவை சொல்ல அது எப்படிடா விட முடியும், நீங்க ரெண்டு பேருமே டாப்பர்ஸ், ஆனா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா, நீ அப்படியே நல்ல பயமாடி ஓரமா படிப்ப, ஆனா இந்த பொண்ணு இருக்கே அப்படியே புல்டோசர் மாதிரி சயின்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் சோஷியல்னு எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லி இவன் ஆக்ஷன் பண்ணி காட்ட ஷட் அப் அமைதியா இருங்க அப்படின்னு இவனும் கத்த ஆத்தாடி நமக்கு எதுக்கு அப்படின்னு இவனும் பயந்து ஓரமா வந்து நிக்கிறான். டேய் என்னடா இவ இப்படி இருக்கோம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு, மிட் டேர்ம்ல உன்னை அடிச்சு தூக்கிடுவா போலன்னு அவன் சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோவும் சொல்ல சரி அதுக்கு எதுக்குடா கால ஆட்டுறேன்னு அவன் கேட்க அது குளிர்துல உங்களுக்கு குளிர்லையா அப்படின்னு கேட்க இல்லையே எங்களுக்கு குளிர்லையே. சரி நீ ஏண்டா நகத்தை கடிக்கிற, உனக்கு பயமா இருக்குல்ல உண்மையை சொல்லுன்னு கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லையா அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கெத்தா போகும்போது ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு போக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஸ்கூல் கேம்பஸ்ல பசங்க எல்லாம் மிட் டேர்ம்ல ஹீரோவா இல்ல ஹீரோயினா யாரு ஃபர்ஸ்ட் வருவான்னு அவங்களுக்குள்ளேயே பேசி பெட் கட்டுறதையும் ஹீரோ பாக்குறான். அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வருது. ஹீரோடைய மார்க் ஷீட்ல செகண்ட் ரேங்க்னு போட்டிருக்கிறத அவன் பார்த்ததும் ஷாக் ஆகி முழிச்சுக்கிட்டே மயக்கம் போட என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவனை மெடிக்கல் ரூம்க்கு இழுத்துட்டு போறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் ஸ்கூல் ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. மிட் டேர்ம்ல இவன் செகண்ட் வந்ததாலதான் மயக்கம் போட்டான், ஆம்புலன்ஸ்லாம் வந்ததுன்ற மாதிரி விதவிதமா பேசும்போது ஹீரோ அது கேட்டு அவனுக்குள்ள வெறியேறுது. அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்தே ஹீரோ போட்டியிட ஆரம்பிக்கிறான். இவ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்துடுறது. இவ ஒரு காஃபி பவுடர் தின்னுட்டு இருந்தா அவன் 2 திங்கிறது. அப்புறம் மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா பண்றாளேன்னு பார்த்து அவளுக்கு முன்னாடி இவன் ஃபினிஷ் பண்றது. இது எல்லாத்துக்கும் மேல ஹீரோயின் கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறது. என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாத்தியா அப்படின்னு இந்த கதையெல்லாம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ஹாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நடந்தது, ஏன் பாதியிலே நிப்பாட்டுற, இவ்ளோ ஹேட்க்கு அப்புறம் உங்களுக்குள்ள லவ் வந்திருக்குமே அப்படின்னு கேட்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் அவ கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கான்னு சொல்றான். அது அவ்வளவு சீரியஸா எடுக்காம வா நம்ம ட்ரிங்க் பண்ணாலே எல்லாம் சரியா போயிடுன்ற மாதிரி இவ்வளவு சொல்லி சரி இப்பதான் ஒரே இடத்துல இருக்கீங்களே இனிமேல் டேட்டுக்கு போக போறீங்களான்னு கேட்க அதுக்கும் வாய்ப்பே இல்ல, ஏன்னா என்னோட வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இங்க இருக்கவே மாட்டான், உடனே காலி பண்ணிடுவான்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த வீடு காலி பண்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறதுன்னு ரெண்டல் கான்ட்ராக்டையும் எடுத்து பாக்குறான். அதுல என்ன இருக்குன்னா உடனே காலி பண்ணா டெபாசிட் பண்ண அமௌண்ட் கிடைக்காதுன்னு. சோ சேட். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வரும்போது முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். அவ போற வழிய பிளாக் பண்ணும்போது என்ன வேணும் உனக்கு, மறுபடியும் சண்டை போட போறியான்னு கேட்க இல்ல ஆக்சுவலி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்கிறான். சி நான் இங்க இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா வேற வழி இல்ல, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு தெரியும்ல என்னை பத்தி கேஸ் வேற போய்கிட்டு இருக்கு, டெபாசிட் அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்காதுன்னு இருக்கு, என்ன பண்றது சொல்லுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. இவ ஹாயா
ஓகேன்னு சொல்லிடுறான். வாவ், இவ்ளோ ஈஸியா இந்த விஷயம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சந்தோஷப்பட, உன்ன மாதிரி ஒரு ஆள் இங்க இருந்தா என்ன இல்லன்னா என்ன, ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி சொல்லிட்டு போக, என்ன இதுக்கு டைரக்டா காலி பண்ணிட்டு போன்னு சொல்லிருக்கலாம், நான் காலி பண்ணிடுறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நிஜமாவா அப்படின்னு அவ கேட்க, ஆமா எனக்கு கோடி கணக்குல கடன் இருக்கு, என்னோட வீடு ஸ்டாக் கார்னு எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் அப்படின்னு இவனோட புராணத்தை பாட ஆரம்பிக்க அவளுக்கு கொட்டாவிதான் வருது. அடி பாவி, நான் எவ்வளவு சீரியஸா என்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படின்னு அவன் கேட்கா, சரி சரி சீக்கிரமா காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவுக்கு செம்ம காண்டாது, சரியான திமிர் பிடிச்ச முட்டை கண்ணின் இவனும் திட்ட, அப்ப அங்க கத்திய ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாமாவும் வெளியே வராரு. ஐயோ அங்கிள், நான் உங்களை சொல்லல, ஏதோ போராளி அந்த பொண்ணு சொன்னேன்னு காட்ட, அந்த பொண்ணு என்னோட மருமகனை இவரோ கத்திய காட்டி சொல்றாரு. இவனுக்கு ஒல்லு விட்டுருது. அப்பாடா போயிட்டாரே அப்படின்னு அவன் சந்தோஷப்பட, அப்ப ஹீரோயினுடைய தம்பியும் வந்து நிக்க, இந்த நூடுல்ஸ் கடைக்காரர் ரொம்ப கோகார போலயே அப்படின்னு இவன் கேட்க, அவரு என்னுடைய தாய் மாமான்னு அவனும் சொல்ல, ஐயோ எங்க வந்து மாட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இங்க இருந்து எஸ்கேப் ஆறான். அம்மா தம்பி தாய் மாமான்னு எல்லாருமே இவ கூடவே இருக்காங்க, லக்கி டக் அப்படின்னு அவன் மனசுலயே நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையா, அப்ப அவனை யாரும் ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆளு ஹீரோடைய டோர் கிட்ட வந்து நிக்க, என்ன லைட் எரியுது அப்படின்னு ஹீரோவும் வெளியே வந்து பார்க்க அங்க யாருமே இல்ல. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு நைட் மேர் வருது, அவனும் பதறி போறான் பாவம். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அப்ப வாக்கிங் போயிட்டு வந்த ஹீரோ அங்க நின்னு, டெய்லி இவ மூஞ்சில முழிக்கணுமா, என்னால முடியாதுப்பா, வேற வீட்டை பார்த்து போயே ஆகணும்ன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போக, கரெக்டா நூடுல்ஸ் மாமாவும் ஒரு துணியை தட்ட இவனோட கண்ணுல வந்து விழுகுது. ஐயோ கண்ணு, அம்மா கண்ணு பாவம் வழியில துடிக்க, சாரிப்பா தம்பி அப்படின்னு அவரும் மன்னிப்பு கேட்க, எனக்கு இந்த ஏரியாவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஓடிடுறான். அடுத்து வீடு பார்க்கலான்னு ஒவ்வொரு வீடா போய் பாக்குறான். ஆனா அவனுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி மெயின் ரீசன் என்னன்னா கேஸ் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான டிசிஷன் இன்னும் வரல இல்லையா, சோ யாருமே வீடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு அவனோட சீனியர் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது, மீட் பண்ணவான்னு கூப்பிட, சரி இவனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்படி போகும்போது அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃப் எல்லாருமே இது அந்த ஆள் தானே அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து பேசிக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே அவனும் சீனியர் ஃப்ரெண்டை பார்த்து என்ன விஷயம்னு கேட்க, நான் அந்த ஆளை பத்தி விசாரிச்சேன், மோஸ்ட்லி யாருக்குமே அவனை பத்தி தெரியல, சோஷியலி அவன் ஆக்டிவும் இல்ல, அது மட்டும் இல்லாம எதுக்குமே ரியாக்டே பண்ண மாட்டானான்ற மாதிரி சொன்னதும், அப்பதான் சர்ஜரி பண்ணும்போது அவன் பேனிக் ஆகவே இல்ல, ரொம்ப காமா இருந்ததாவும் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அது சரி எப்படி அவனை ஹையர் பண்ணனு இவன் கேட்க, திடீர்னு ஒரு நாள் என்னோட கிளினிக்கு வந்து என் கையிலே அவனோட ரெஸ்யூமே கொடுத்ததால நான் கூட பாவம் ஏதோ கஷ்டத்துல இருக்கான் போலன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்படி யாரையும் நம்பலாமா, கேர்ஃபுல்லா இருக்க வேணாமான்னு நாசுக்கா திட்டா. இங்க என்ன நடக்குது புரியுதா மக்களே, ஹீரோவோட கிளினிக்ல அந்த ட்ரக் அடிச்சது இல்லையா, சோ இப்ப கூட ஒர்க் பண்ற அந்த டாக்டர் மேல இவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு பேசிக்கிறாங்க. ஹீரோயினும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறான். அவளை பார்த்ததும் இவரும் பின்னாடியே போயிட்டு அவளை மிமிக் பண்ணிக்கிட்டே, டாக்டர் மேடம் பிஸியா இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஓ எஸ், ஆனா நீ என்ன இங்க அப்படின்னு அவ கேட்க, சீனியரை மீட் பண்ண வந்ததா சொன்னதும், அவர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, ஆமா ஹை ஸ்கூல்ல எனக்கு அவர் டியூஷன் எடுத்தாரு அப்படின்னு இவன் சொல்ல, இவ எதுவுமே பேசாம அப்படியே நின்று ஏதோ யோசிக்கிறான். என்னவா இருக்கும் மக்களே, இவளுக்கு அவனை பிடிக்குமா என்ன? நம்ம ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்னதான் டியூஷன் போயிருந்தாலும் நீ செகண்ட் தானே வந்தன்ற மாதிரி இவ வம்பெழுக்க, ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் பெஸ்ட் நீ வஸ்ட்ன்ற மாதிரி இது போய்கிட்டே இருக்கு. வீடு தேடாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவ பர்சனல் அட்டாக் பண்ணதும் ஹீரோவும் மூடிடுறான். ரொம்ப ஓவரா பண்ணாத, என்ன மாதிரி கஷ்டப்பட்டாதான் உனக்கு புரியுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போக, கரெக்டா அப்ப ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்கான மெசேஜ் வருது. பாவம் நம்ம ஹீரோயின் அவளோட சீனியர் மாதிரி ஒரு மோசமானவன் எவனும் இருக்க மாட்டான், அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸா இருந்தாலும் இவளை தான் கூட்டிட்டு போவான். இப்ப கூட ஒரு விஐபி பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்க போகுது, அங்கேயும் வான்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லா வேலையும் அவ தான் பாக்குறான். இந்த ஆளுக்கு சரியா இன்ஜெக்ட் பண்ண கூட தெரியல. அப்புறம் ஒரு வழியா சர்ஜரி முடிஞ்சதோ வெளியே வந்த ஹீரோயினுக்கு இன்னொரு டாக்டர் பார்த்து வேலை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நாளே தெரபிஸ்ட மீட் பண்ணி, நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் திடீர்னு என்னுடைய நெஞ்சில வலி வந்ததும் எதனால இருக்கும் தெரிஞ்சுக்கதான் வந்தன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவரு இதுவும் பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன், பிசிக்கல் பெயின் இப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவ்வளவு நான் என்ன சார் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்க, நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் பண்ணும் அண்ட் ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப்னு சொல்றாரு. கூடவே புரிய வைக்கிறாரு என்னன்னா, சப்போஸ் நமக்கு எலும்பு ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னா
நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம், அடுத்து கூடவே உடம்புக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க ஹர்ட் ஆனது உங்களுடைய மைண்ட். அதுக்கு தான் இப்போ ஃபுல் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அப்புறம் இது ஆப்ஷன் இல்ல, கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்றதும் சொல்றாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு கால் வருது. அவளும் பதட்டத்தோட ஓடுறா. விஷயம் என்னன்னா, இப்ப லாஸ்டா அவங்க பண்ண சர்ஜரி ஒரு விஐபி பேஷண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பேஷண்ட்டுக்கு இந்த சீனியர் 2-3 இடத்துல ஊசி குத்தி ஹர்ட் பண்ணிருப்பான். அதை பார்த்து காண்டாகி அந்த பொண்ணுடைய அம்மாவும், என்ன டாக்டர்ஸ் நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் கொடுக்குற மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்த கரெக்டா ஹீரோயினும் ஓடி வந்துடுறான். பண்ணது எல்லாம் சீனியர், ஆனா அவன் டாக்டர் ஹானியுல், அதாவது நம்ம ஹீரோயின் மேல பழிய போட்டுறான். அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது மேடம் மன்னிச்சிடுங்கன்னு அவனும் மன்னிப்பு கேட்க, ஹீரோயினுக்கு இஷ்டமே இல்லைனாலும் வேற வழி இல்லாம அவளும் தலை குனிஞ்சு நிக்கிறான். அடுத்து அவளை தனியா கூப்பிட்டு, இப்ப என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாம நீ என்ன உருப்படியா வேலையும் பார்க்க மாட்டேங்கிறன்ற மாதிரி லூசு மாதிரி வளர்றான். என்ன நானா அப்படின்னு இப்பதான் ஹீரோயினும் வாயை திறக்கிறா. தப்பு பண்ணது நீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எல்லா வேலையும் பார்த்து கடைசியில என்ன அசிங்கப்படுத்துறது தான் மிச்சம்னு இவளும் சொல்ல, ஏய் என்ன வாய் நீளுதுன்னு அவனும் கையோங்க. இவா அவனோட கையை தடுக்கி புடிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு, நீ தாண்டா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு போக, என்ன நடந்தது இப்பன்னு அவனும் ஷாக் ஆகி நிக்கிறான். ஏய் இப்படியே எஸ்கேப் ஆயிருவேன்னு நினைக்கிறியா? உனக்கு வேலை கிடைக்காம பண்ணிருவ பார்த்துக்கோன்னு மிரட்ட, உன்னால முடிஞ்சதை கிழிச்சிக்கோ, பிகாஸ் இந்த வேலை எனக்கு வேணாம், என்னோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், உன்ன மாதிரி மக்குக்காக என்னோட உயிரை நான் பணைய வைக்க முடியாது அப்படின்னு அந்த கோட் பிளஸ் ஐடி கார்டு அங்க கழட்டி வச்சுட்டு வித்வுட் எனி ரெக்ரெட் அவ்வளோ கெத்தா போறான். அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இந்த மாதிரி ஹீரோயின் குவிட் பண்ணிட்டான்ற நியூஸும் வைரல் ஆகுது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹாங் கிட்டயும் போய் சேருது. உடனே அவ இவளை பார்க்க ஓடுறா. அந்த டைம்ல டேயங் மேல மோதிடுறா. அவன் வழியில துடிக்க இவ சாரி சொல்லிக்கிட்டு போயிடுறான். வெல், இவங்க 2 பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த பக்கம் அம்மாவும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர் கிட்ட, என்னோட பொண்ணு கூடிய சீக்கிரம் ப்ரொஃபசர் ஆயிடுவா, இப்ப டாக்டரா இருக்கான்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோயின் வேலையை விட்டுட்டா. ஹாங்கும் அவசர அவசரமா வீட்டுக்கிட்ட வந்து நிக்க கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறான். ஏன்டி இப்படி பண்ண, வேலையை விட்டு, அது மட்டும் இல்லாம சீனியர் வேற அடிச்சிருக்கா, அடுத்து உனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் மெதுவா சொல்ல, அம்மாவுக்கு கேட்டுருன்னு ஹீரோயின் சொல்ல. அன்பார்ச்சுனேட்லி அம்மா ஆல்ரெடி அது இங்க நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன வேலையை விட்டுட்டியா அப்படின்னு அவங்களும் ஷாக் ஆகி ஒண்ணுமே பேசாம நேர வீட்டுக்கு போக, இவ்வளோ பின்னாடியே ஓடி போய், அம்மா நான் வேலையை விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்ல, கரெக்டா ஹீரோ கிராஸ் பண்ணும் போது இதை கேட்டு நின்னுடுறான். அம்மாவும் கோவமா, ஒர்க் பிளேஸ்ல சீனியர் மேல யாராவது கை வைப்பாங்களா, என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி திட்ட, அம்மா நான் 17 மணி நேரம் படிச்சேன், இப்ப 17 மணி நேரம் வேலை பாக்குறேன், ஆனா என்ன கிடைச்சது எனக்கு திட்டு அவமானம், அது மட்டும் தான் என்னால முடியலமான்னு சொல்ல, என்ன பேசுற நீ, இதெல்லாம் சாதாரணம் தானே, திட்டு வாங்குறதுல என்ன பிரச்சனை உனக்குன்ற மாதிரி கேட்கா. அம்மா நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், என்னால முடியலன்ற மாதிரி சொல்ல, அம்மாவுக்கு கோவம் வருது, எமோஷனலும் ஆகுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் உன்னை எப்படி எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம வளர்த்தேன், யாருக்குனாலும் இருக்குன்னு சொல்லு, ஆனா உனக்கு இருக்குன்றது என்னால நம்பவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்ப ஐ கான்ட் ஈவன் பி சிக்காமா, இத்தனை வருஷம் நீங்க சொன்ன மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறேன், இப்ப என்னால முடியலன்னு சொல்றேன், ஆனா அதை நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கோபமா அங்கிருந்து போக, ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். இவ போறத பாத்துக்கிட்டே இருக்கான். அடுத்து லேட் நைட் ஆச்சு, இன்னும் பொண்ணை காணுமேனு அம்மாவும் அப்புறம் மாமாவும் போன் மேல போன் பண்ணி பார்க்க அவ பிக்கப் பண்ணவே மாட்டேங்கிறான். தம்பியும் வந்து, அம்மா அக்கா ரூம்ல என்ன கிடைச்சது பாருங்கன்னு நிறைய மெடிசின்ஸ் எடுத்து காட்டுறான். என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக் ஆறாங்க. அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்லயும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃபுல்லா ஹீரோயினை பத்தி தான் நினைக்கிறான். நல்லா ஜாலியா இருக்கான்னு நினைச்சேன், ஆனா பாவம் அவ்வளவு கஷ்டப்படுறான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே வர, கரெக்டா முன்னாடி ஹீரோயினும் வரா. யா ஹானியோல் ஆர் யூ ஓகே அப்படின்னு இவன் கேட்க, ஓகே தான் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு போக, இவனுக்கு மனசு கேட்கல. அவ கைய பிடிச்சி, என் கூட தண்ணி அடிக்க வரியா, எனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை, ஐ வாண்ட் சம்மன் டு டாக் டு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பாவம் ஃபீல் பண்றான் போல, அவளுக்கும் தான் நாள் சரியில்லைன்னு, சரி போலாம், ஆனா ஒரு பாட்டில் எனக்கு பத்தாது, மினிமம் 3 வேணும்ன்ற மாதிரி சொல்ல, ஓ ஓகே போலாமே அப்படின்னு அவனோட ஹூடியை கழட்டி இவளுக்கு போட்டு விடுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு அவ கேட்க, யூனிஃபார்ம்ல தண்ணி அடிக்கிறது, சாரி ஐம் நாட் கம்ஃபர்டபிள் வித் இட் அப்படின்னு அவன் சொல்ல, ஆமால கரெக்ட் தான் அப்படின்னு இவ்வளவு ஜிப் அப் பண்ணி அப்புறம் 2 பேரும் ஒன்னா போறாங்க. 3 பாட்டில் அடிக்கிறோம், அப்புறம் நீ யாரோ நான் யாரோ ஓகேவா அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே ரெஸ்டாரண்ட் குள்ள போக, அங்கதான் ஹீரோடைய கிளாஸ் ரியூனியன் நடக்குது. அவங்கள பார்த்ததும் நம்ம இங்க இருக்க வேணாம், வேற எங்கேயாவது போலன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வாங்க ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னு தான் இங்க வந்தான். பட் இங்கேயும் அந்த இன்சிடென்ட் பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு அவனும் நான் போறேன்ற மாதிரி கிளம்ப, டே இருடா அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க.
அதுல கெட்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா, உன்னாலதான் எங்களுடைய வேலை போச்சு, நீ என்ன கோச்சுக்கிட்டு போறது, நாங்க தான் கோச்சிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, என்னடா பேசுறீங்க, உங்களுக்கு வேலை போச்சே பாவம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு என்னுடைய சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்ண, அதுல வர ஆட் ரெவென்யூஸ் கூட நீங்க யூஸ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியும். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நல்லா இருந்துட்டு போகணும்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க அப்படி நினைக்கல அப்படின்னு நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டதும் இவங்களும் இப்ப தப்ப ரியலைஸ் பண்றாங்க. நீங்க நடந்தது எல்லாத்தையும் ஹீரோயினும் பாத்துடுறான். அடுத்து நம்ம ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு போக பின்னாடியே ஹீரோயினும் போறான். கொஞ்ச தூரம் நடந்து போனதும் இதை ரியலைஸ் பண்ண ஹீரோவும் திரும்பி பார்த்து, நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ற, எனக்கு எம்பாரசிங்கா இருக்குன்னு சொல்ல, இல்ல நம்ம 2 பேரும் வீடு ஒரே இடத்துல தானே இருக்குன்ற மாதிரி அவ சொன்னதும் ஆமால அப்படின்னு மறுபடியும் அவன் நடக்க ஆரம்பிக்க பின்னாடியே ஹீரோயினும் வரான். அப்புறம் என்ன நினைச்சானோ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 3 பாட்டில் ஆஃப் சோஜுன்னு சொன்னியே, நம்ம இப்ப போலாமா என்னன்னு கேட்க அவ ஆமான்னு சொல்றான். 2 பேரும் ஒரு பார்க்கு போயிட்டு குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது கூட அவங்களுக்குள்ள போட்டி வருது, தட் யார் அதிகமா குடிப்பான்னு. மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டே போறாங்க. அண்ட் நல்லா போதை ஏறினதுக்கு அப்புறம் ஹீரோயினும், சரி உன்னோட சிச்சுவேஷன் பார்த்தா பாவமா இருக்கு, பொழைச்சு போ, நீயே ஜெயிச்சுக்கொன்ற மாதிரி சொல்ல, பாவம்லாம் படுவியா நீன்ற மாதிரி கேட்க, ஆமா என்னோட சிச்சுவேஷன்ல நான் தப்பு பண்ணேன் அதனால சஃபர் ஆறேன், பட் உன்னோட சிச்சுவேஷன்ல நீ தப்பு பண்ணாமலே சஃபர் ஆற பத்தியா அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்ன நம்புறியா நீ அப்படின்னு ஹீரோ கேட்க, அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இவனுக்கு கண் கலங்குது. பாரு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நான் இமோஷனல் ஆறேன், கண்டிப்பா டிப்ரெஷன்ல இருக்கேன் போல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஹீரோயின் சேடாரா. அதை பார்த்த ஹீரோ, ஓ சாரி நீ தானே டிப்ரெஷன்ல இருக்க, என்ன நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்க, அச்சோ நான் கண்டிப்பா ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல, அப்படி கிராஸ் பண்ண போகும்போது நீயும் அம்மாவை பேசுனதை நான் கேட்டுட்டேன்னு சொல்ல, அப்புறமேல அவ்வளவுதான் ஹீரோயினும் அவ பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். லைஃப்ல இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் பண்ணேன், பட் எண்ட் ஆஃப் தி டேல எனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு. அண்ட் 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அம்மா ஹீரோயினுடைய ரூம்குள்ள போயிட்டு அங்க மெடிசின்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு பாவம் கதறி கதறி அழுகுறாங்க. நம்ம பொண்ணு இப்படி டிப்ரெஷன்ல இருக்கா இல்லைன்னு அவங்களால தாங்கிக்க முடியல. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா, எனக்கு பிளாக் கலர் சூட் யாராவது போட்டிருந்தா பார்த்து பயமா இருக்கும், என்னை அட்டாக் பண்ணதா வராங்களோ என்னவோன்னு சொல்றான். கூடவே ஹை ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவனுக்கு ஹீரோயினை ஃபிளிக் பண்ணணும்னு ஆசையா இருந்ததான். சோ அந்த ஆசையை இப்ப நிறைவேற்றிக்கிடவான்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க அவளும் பண்ணலாமே, ஆக்சுவலி எனக்கும் இந்த ஆசை இருந்ததுன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபிளிக் பண்ணான்னு ரெடி ஆறாங்க. சரி சோ ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினும் ஃபுல் ஃபோர்ஸோட ஹீரோ நெற்றில ஃபிளிக் பண்ணா அவன் அப்படியே வலியில துடிக்கிறான். அந்நேரம் பார்த்து ஹீரோயினுடைய போன்ல ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இது அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. யா ஹானியோல், எனக்கு சக்சஸ்ஃபுல் டாட்டர்லாம் வேணாம், ஹெல்தியான டாட்டர் தான் வேணும், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட தங்கம், நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டான்ற மாதிரி இருக்கு. அதை படிச்சதும் ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாவம் அப்படியே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இது என்னோட டர்ன், நீ அதுக்குள்ள அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல எனக்கு அழுகையா வருது அப்படின்னு கூட கொஞ்சம் தான் அழுகுறான். ஹீரோவும், நீ இப்படி அழுகாத, நான் எவ்வளவு நேரமா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கும் அழுகையா வருது, ப்ளீஸ் அழுகாத அப்படின்னு சொல்லி அவனும் அழுக ஆரம்பிக்கிறான். மாத்தி மாத்தி 2 பேரும் தேம்பி தேம்பி அழுறாங்க. இந்த ஒரு பர்ஸ்ட் அவுட் கண்டிப்பா தேவைதான். 2 பேரும் ஹக் பண்ணி மாத்தி மாத்தி அழுதுகிட்டே தட்டி கொடுக்குறாங்க. பரவாயில்ல சரியாயிடும் அழுகாதன்ற மாதிரி சொல்லாமலே சொல்லி அவங்களுக்கு தேவைப்படுற அந்த கம்ஃபர்ட்டை ஒருத்தருக்கிட்டே அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்த நாள் ஆகுது. காலையில தூங்கி எந்திரிச்ச ஹீரோவும் பெட்ல இருந்துகிட்டு லாஸ்ட் நைட் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து, நோ வே நான் ஏன் அப்படி பண்ண, நோ 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 நோன்னு கதறிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து வரும்போது ஹீரோ இறங்கி வர்றத பார்த்து டப்புன்னு அங்க நிக்கிற வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அவ நேரம் பாருங்க, அந்த வண்டியும் மூவ் ஆகி போக மோயே மோயே நம்ம ஹீரோயினுக்கு மோய் மோய் ஆயிடுது. அப்புறம் வேற வழி இல்லாம 2 பேரும் ஃபேஸ் பண்றாங்க. எம்பாரசிங்கா இருக்கு போல. அப்ப ஹீரோவும் ஹாய் குட் மார்னிங்னு சொல்ல, ஹீரோவும் ஹலோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னதும், நம்ம நேத்து நைட்டு தானே ஒன்னா குடிச்சோன்னு இவ சொல்ல, ஓ ஆமால அப்படின்னு அவனும் சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேருமே நேத்து நடந்தது எல்லாம் பிகாஸ் நம்ம அதிகமா குடிச்சிட்டோம், ஸோ நம்ம மேல தப்பு இல்ல, போதையில தான் நடந்திருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இனிமேல் ஓவரா நம்ம குடிக்க கூடாது, கூடவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோன்ற மாதிரி பிங்கி ப்ராமிஸ் பண்ண சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோவும் பண்ண வரான். ஆனா அப்படியே ஸ்டாப் பண்ணி நோ 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 இப்பதானே சொன்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு மறந்துட்டியான்னு சொன்னதும், ஓ எஸ் 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 அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு, அதாவது நீ யாரும் நான் யாருன்ற மாதிரி பிரிஞ்சு போறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறதே ஹீரோவுக்கு எதனால ஹீரோயினை பிடிக்காது அப்படின்ற கேள்வியோட தான். சோ அப்படி என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல மட்டும் இல்லாம கொரியாலேயே டாப் ரேங்க் ஸ்டூடெண்டா இருந்த நம்ம ஹீரோ படிப்புல மட்டும் இல்ல, ஈவன் ஸ்போர்ட்ஸ்ல கூட சாரி கில்லாடி தான். அப்புறம் பர்சனாலிட்டியை பத்தி சொல்லணும்னா அவன் மட்டும்தான் நல்லா படிக்கணும்ன்ற செல்ஃபிஷ்னஸ் இல்லாம
டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபுல் கிளாஸுக்கே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பான். அதனாலேயே எல்லாருக்குமே அவனை ரொம்பவே பிடிக்கும். அவனுக்காக சாப்பாடு எல்லாம் கொண்டு வர்ற ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஃபேமஸ். ஒரு ராஜா மாதிரி ஜேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹீரோவும் நம்ம லைஃப் இப்படியே ஸ்மூத்தா போகும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வாமா மின்னல் என்ற மாதிரி ஒரு கிரேசி பொண்ணு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். அட இல்லைங்க, இது நான் சொல்லல, ஹீரோவே தான் அவனோட கதையை சொல்றான். அவன் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே இவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். லைக் எப்படின்னா போட்டி போட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர்றது அண்ட் இவளுக்கு முன்னாடியே மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தோல்வினா என்னன்றது உணர வச்சதே இவதான். டைம் சேவ் பண்ணி படிக்கணும்னு அவ கம்மியா சாப்பிடறத பார்த்து இவனும் சாப்பாடே வேணான்னு முடிவு பண்றான். அப்புறம் லேட் நைட் விழுந்து விழுந்து படிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு போலான்னு கிளம்பும் போது இன்னமும் ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கான்னு பார்த்து இன்னும் மாடி படிக்கிறேன், நான் இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கேன்ற மாதிரி அவனும் ஷோ ஆஃப் பண்றான். இப்படி சரியா சாப்பிடாம தூங்காம ஹீரோடைய கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகுதுன்னு அவனை பார்க்கும் போதே தெரியுது. கிளாஸ் முடிஞ்சதும் பாவம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறான். விழுந்துருவானோன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எல்லாரும் அவளை நோக்கி என்ன ஆச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்க ஹீரோவும் முடியாம விழுந்துடுறான். மயக்கம் போடுறதுல கூட இப்ப இவ தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி ஃபீல் பண்றான். அப்புறம் ரெண்டு பேரும் மெடிக்கல் ரூம்ல இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ முழிச்சு பார்த்து நீ ஓகே தானேன்னு கேட்க அவ எந்த பதிலும் சொல்லாம உள்ள இருந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறா. அடி பாவி இப்பயுமா அப்படின்னு அவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. திரும்பி படுத்து தூங்கிடுறான். உடனே நைஸா இவளும் அவனை ஓரக்கண்ணால பாக்குறா. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ முழிச்சதும் அங்க ஹீரோயின் இல்லைன்னு பாக்குறான். அப்ப டீச்சர்ஸும் ஓடி வந்து எப்படி இருக்கப்பா இப்ப ஓகேவான்ற மாதிரி விசாரிக்க நான் நல்லா இருக்கேன் சார், ஆனா ஹானியூல் எங்க காணுன்ற மாதிரி கேட்க அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருந்தது சோ அகாடமிக் ஓடியே போயிட்டான்ற மாதிரி சொல்ல போ இந்த பொண்ணு எவ்வளவு ரூடா இருக்கும், என்னோட வாழ்க்கையில நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு ஒரு வார்த்தை நான் எப்படி இருக்கேன்னு கூட என்கிட்ட கேட்கல, மேனர்ஸே இல்லாத இந்த திமிர் பிடிச்ச பொண்ணை இனிமேல் நான் என்னோட வாழ்க்கையில பார்க்க கூட மாட்டேன் அப்படின்ற வெறியோட அங்கிருந்து போக. ஆனா இப்ப என்ன நடக்குது பிரசன்டேல ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டே ஒருத்தர் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வாழ்க்கை, நம்ம ஒண்ணு நினைப்போம் ஆனா ஒண்ணு நடக்கும். So this is how he started to hate her என்ற கதையோ சொல்லி முடிக்கிறான். இப்ப பிரசன்ட் டேல இனிமேல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோன்ற முடிவெடுத்து ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனதும் அங்க அம்மா அவளை பார்த்து எங்க போனேன்னு கேட்க சும்மா வாக்க போனமான்னு சொல்றான். அப்ப தம்பி பையனும் வந்து அக்கா உனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்புறம் உன்னுடைய வேலையும் போச்சு, நீயும் என்ன மாதிரி வெட்டிதான், சோ ஃபீல் பண்ணாம என்ன மாதிரி ஜாலியா இருக்க வழிய பாருன்னு சொன்னதும் அம்மா அவனை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, இனிமேல் ஓப்பனா தான் நம்ம எல்லாரும் பேசணும்ன்ற மாதிரி அவனும் சொல்ல இல்லடா நான் இவன் கிட்ட சொல்லலன்ற மாதிரி அம்மாவும் ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்தாடா மெடிசின் எடுத்துக்கோ, இனிமேல் நீ ஒளிஞ்சிருந்து எடுக்க அவசியம் இல்லைன்ற மாதிரி அவளுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. அது மட்டுமா பண்றாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினுக்காக டிப்ரெஷன் பார்ட்டியும் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. நம்மளும் சோகமா இருந்தா ஹீரோயின் எப்படி சீக்கிரமா குணமாவான்னு. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் எல்லாரும் நம்மள சீக்கிரமா குணமாக ட்ரை பண்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவளோட ஃப்ரெண்டு ஹாங்க்கு கால் பண்ணி ஈவினிங் சோஜு குடிக்க போலாமான்னு கேட்க ஏய் இல்லடி எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, 2 நாளைக்கு நான் ரொம்ப பிஸி, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிடுறா. இவ்வளவு என்ன பண்றது போர் அடிக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ லாயர்ஸ் மீட் பண்ணி அவனோட கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். விஷயம் என்னன்னா அடுத்த ட்ரையலுக்கு இவன் கூட சர்ஜரியில் நின்னா அந்த அனஸ்தியாலஜிஸ்டும் இப்ப டெஸ்டிஃபை பண்றதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கிறான் போல. சோ அது இவனோட கேஸுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா இத்தனை நாளா முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு ஏன் சரின்னு சொல்லணும் அப்படின்ற கொஸ்டினும் அவங்க மைண்ட்குள்ள போகுது. அப்ப கூட இருக்கிற அந்த சீனியர் டாக்டரும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு விட, தேவையில்லாம அவன் மேல நம்ம சந்தேகப்படுறோம் நினைக்கிறேன், மேபி அவன் நல்லவனா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேச அதே சமயத்துல ஹீரோ வீட்டுக்கு கேப் அண்ட் மாஸ்க் போட்டா அந்த ஆளு மறுபடியும் வரான். அங்க இருக்கிற ஒரு ஹேமர் எடுத்து ஜன்னல் உடைச்சு கதவை திறந்து உள்ளேயும் போறான். அப்ப கீழ் வீட்டுல அம்மாவுக்கு ஏதோ சத்தம் கேக்குதேன்னு ஒத்து கவனிக்க ஒண்ணுமே கேட்கல. சரி இந்தாடா வெட்டி பாய் போய் இந்த பிளாங்கெட்டை ரூஃப் டாப் டெனனுக்கு கொடுத்துட்டு வா, அவர்கிட்ட திக்கானது இல்ல குளிரோல பாவன்னு அக்கறைப்பட்டு சொல்ல அம்மா அவர் ஒரு டாக்டர்மா வேணும்னா வாங்கிக்க மாட்டாரான்ற மாதிரி இவன் சொல்ல அடே அப்புறம் எதுக்குடா இந்த வீட்டுல வந்து இருக்கணும், பணம் கஷ்டத்துல இருக்கிறதுனால தானே, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நீ போய் இதை கொடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்ல சரின்னு அவனும் மேல தூக்கிட்டு வரான். ஜன்னல் உடைச்சி கதவு திறந்திருக்கேன்னு பார்த்து உள்ள போயிட்டு டாக்டர்னா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க
யாருமே இல்ல. கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து இவனை பார்த்து இங்க என்ன பண்றேன்னு கேட்க, இந்த பிளாங்கெட்டை கொடுக்க வந்த ஜன்னல் உடைஞ்சிருந்தது, கதவு திறந்திருந்ததுன்னு சொன்னதும் ஹீரோ ஷாக் ஆகி நிக்கிறான். அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணிட்டு, சோ எந்த பொருளோ திருடப்படல அப்படிதானேன்னு கேட்க, எஸ் எல்லாமே அப்படி அந்தந்த இடத்துல தான் இருக்குன்றதும் ஹீரோ சொல்றான். சரி நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி அந்த ஆளை கண்டிப்பா பிடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் அம்மாவும் இங்க தூங்க வேணாம்ப்பா, இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுன்ற மாதிரி கூப்பிட, இல்ல வேணாம் ஆண்டி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா இருக்கும்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவனோட விரல்ல குத்திடுது. குத்திருச்சா அப்படின்னு ஹீரோயினும் அங்க வந்து, அம்மா கூப்பிட்டாங்களே நீ ஏன் வரல அப்படின்னு அவ கேட்க, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் தூங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ சொல்ல. எந்த ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப ரீசெண்டா சண்டை போட்டி அவங்களா? ரொம்ப நடிக்காதா, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து தூங்கு, என்னோட கிளாஸ்மேட் இப்படி கஷ்டப்படும் போது என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாதுன்னு இவ்வளவு சொல்ல. சரின்னு அவனும் கேட்டுக்கிறான். இவ போகும்போது என்ன நினைச்சாலோ திரும்பி வந்து கிளீன் பண்றதுல அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே, உனக்கு பயமா இருக்குல்ல அப்படின்னு கேட்கான். எப்படி கரெக்டா சொல்றேன்னு இவனும் கேட்க, ஆமா நீ தானே சொன்ன பிளாக் சூட்ல உன்னை யாரும் அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கும்னு. ஆனா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இந்த ஆள் உன்னை அட்டாக் பண்ண வரல, வந்திருந்தா உன்னை பொண்ணு பீஸா ஆக்கி நதியில போட்டு போயிருந்திருப்பான், இப்படி சும்மா விட்டுருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்ல. இதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. ஏமா தாயே தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பிளனேஷன், இதோட முடிச்சுக்கோ என்னால முடியலன்ற மாதிரி சொல்ல. அப்புறம் ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹீரோயின் வீட்டுக்கும் போறாங்க. சாப்பாடு எல்லாம் ரெடியா டேபிள்ல இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா எங்களுக்கு தெரியாதுன்னு இவங்க சொல்ல, இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கிளாஸ்மேட் தான், எங்களுக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல அப்படின்னு அவங்க ஆரம்பிச்ச அந்த ஆர்குமெண்ட்டும் ஹீரோயின் படின்னு படிச்சுக்கிட்டே இருந்து நிறைய விஷயத்தையும் மிஸ் பண்ணிட்டான்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது அதை கேட்டுட்டு இருக்க அம்மாவும் இமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அட இந்த டாபிக்கை விடுங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு ஹீரோயினும் சமாளிக்கிறா. அடுத்து ஹீரோவுக்கு பெட்ஷீட் பில்லோன்னு எல்லாம் கொடுத்துட்டு ரிலாக்ஸா தூங்குன்னு ஹீரோயின் சொல்ல, நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ற, நான் பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமான்னு ஹீரோ கேட்க, என்ன இப்பயா? இல்ல வேணான்னு இவளும் போக, அப்ப அம்மா இவளோட ரூமுக்கு வெளியே ஜூஸ் எடுத்து ரெடியா நிக்கிறாங்கன்னு பார்த்து இந்த அன்பு தொல்லைக்கு அது பரவாயில்லன்னு மறுபடியும் ஹீரோ கிட்ட ஓடி வந்து வா நம்ம போலான்னு கூப்பிட, அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடதான் நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் ஹாங்க்கு ஹீரோயினை நினைச்சா கவலையா இருக்கு. சரி அவளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஆச்சு அனுப்பலான்னு ஹவு டு கீப் யோர் செல்ஃப் ஹாப்பின்ற டைட்டில்ல வீடியோ சர்ச் பண்ணும்போது டேயங்குடைய சேனல் வீடியோஸ் வருது. யார் இந்த காமெடி பீஸ்னு அவளும் சிரிச்சுக்கிட்டே அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுறான். உடனே டேயங்க்கு நோட்டிபிகேஷன் வருது. அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர இப்ப 6வது சப்ஸ்கிரைபர் யாருன்னு அவன் பேரையும் பாக்குறான். இந்த பக்கம் ரிலாக்ஸா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது. அதை பார்த்து ஹீரோயினும் நம்ம வேலை இல்லாம வெட்டியா இருக்குன்றது மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, ஒரு நாள் தானே ஆயிருக்கு அதுக்குள்ள இப்படியா, சரி வா நீ மிஸ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணலான்னு ஹீரோவும் அவளை இழுத்துட்டு போறான். ஏய் நம்ம ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் தான் இவங்களும் அப்பப்ப அவங்களுக்கே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய சாப்பிடுறாங்க, அப்புறம் ஆர்கேட் கேம்ஸ்க்குலாம் போயிட்டு ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடுறாங்க. அவங்க லைஃப்ல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல யங் கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல திருப்தியா விளையாண்டு முடிச்சுட்டு அவங்க திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் ஹீரோவை தேங்க் பண்றா. இந்த நாள் அவளுக்கு நல்லா போச்சுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம போலான்ற மாதிரி சொல்லி இட்ஸ் ஓகே டு டேக் அ பிரேக்ன்றதும் புரிய வைக்கிறான். நம்ம லோவா இருக்கும்போது மீண்டும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்ல, கொஞ்சம் பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பே இல்லைன்றது சொல்றான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் நம்ம நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவளா இல்ல, ஆக்சுவலி ஸ்மார்ட்டா இருக்கா, அப்புறம் கியூட்டாவும் இருக்கான்ற மாதிரி சொல்ல, என்ன பண்றேன் நானு தூ அப்படிலாம் இல்ல நான் தூங்க போறேன்னு பெட்டுக்கு ஓடிடுறான். மீன் வாயில் நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா தூங்குறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ரொம்ப கோவமா ஹீரோ கிட்ட வந்து அவளோட மொபைல காட்டுறான். விஷயம் என்னன்னா ஹீரோயினுடைய சீனியர் அவளை ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்னு ரெஜிஸ்டர் பண்ணி அவளுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் செட்டில் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்த்து செம காண்டான ஹீரோயினும் நான் அந்த ஆளை சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இல்ல வேணாம் நீ இப்ப போய் கேட்டேன்னு வச்சுக்கோயேன் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல போய் முடியும், அது மட்டும் இல்லாம உனக்கு வேலையும் எங்கேயும் கிடைக்காது, சோ நீ அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி புரிய வைக்கிறான். அப்படி இருந்தும் அவளுக்கு மனசு கேட்காம நம்ம கூட வேலை பார்த்த அந்த டாக்டர்ஸ் யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாதுன்னு இவ போயிட்டு மீட் பண்ணி செக் பண்ணீங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு பிரச்சனை உங்களால தான் வரும், சோ
தயவு செஞ்சு எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல பாவம் இவளுக்கு நோஸ் கட் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நமக்கு ஹெல்ப் பண்ற இந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமேனு அவனால முடிஞ்சது ஒரு பாக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு அங்க வந்து நிக்க உள்ள தம்பி நியூஸ் பார்த்துட்டு அம்மா கிட்ட ஹீரோ பத்தின டீடைல்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஒரு டாக்டருக்கு நம்ம வீடு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பாவம் அப்படியே உள்ள போகாம நேர மேல போறான். அந்நேரம் பார்த்து ஹீரோயின் அங்க வந்து நின்னு இவனை பார்த்துடுறான். இவ்வளோ நேர மேல வந்து ஏய் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருக்க போல, உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. ஏய் என்ன ஆச்சு, ஆர் யூ ஓகே அப்படின்னு இவ கேட்க ஓகே தான்னு சொல்லி அவனும் சோகமா உள்ள போக என்னவா இருக்கும் ஏன் இப்படி பண்றான்னு ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டே வர. அப்ப அம்மா அவகிட்ட இப்பதான் உன்னோட தம்பி அந்த டாக்டரை பத்தி சொன்னான், அப்படியா விஷயம், நீ எதுக்கும் அவன்கிட்ட இருந்து தள்ளியேறு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது தட் ஹீரோ இவங்க பேசின விஷயத்த கேட்டுதான் அப்செட்டா இருக்கான்னு. அடுத்து ஹீரோவுக்கு லாயர் கிட்ட இருந்து கால் வருது. விஷயம் என்னன்னா ஐ விட்னஸா இருந்த அந்த அனஸ்தியாலஜிஸ்ட் இப்ப டெஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே ஹீரோ நான் கால் பண்ணி பாக்குறேன்னு கால் பண்றான். ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி அவன் ரீசெண்டா ஜாயின் பண்ண அந்த கிளினிக்கு போய் மீட் பண்ணலான்னு போக அவன் இன்னைக்குதான் ரிசைன் பண்ணிட்டான்னு அங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன் நம்ம லைஃப்ல இப்பெல்லாம் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அதுல அடுத்த ட்ரையல் நாளைக்கு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ பத்தி இவ கேட்கும் போது இதே மாதிரி ஒரு கேஸ் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமேன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே போயிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி விடிய விடிய சர்ச் பண்ணி அவளுக்கு ஃபைனலி எங்கன்னு தெரிஞ்சிடுது. நம்ம இந்தியாவில இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கான். பாருங்களேன், சோகமா நம்ம ஹீரோவும் கோர்ட்டுக்கு கிளம்புறான். இன்னைக்கு விட்னஸ் வரலையே அப்படின்னு அங்க ட்ரையல் ஆரம்பிக்க இந்த பக்கம் ஹீரோயின் அந்த எவிடன்ஸை எடுத்து வேகமா வரா. இந்த பக்கம் விட்னஸ் வரல ரெஃப்யூஸ் பண்ணதுக்கான என்ன காரணம் இருக்கும், பிகாஸ் திஸ் டாக்டர் இஸ் கில்ட்டின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஜட்ஜும் சரி ஓகே நெக்ஸ்ட் ட்ரையல்ல பாக்கலான்ற மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறான். ஹீரோயின் அங்க பார்த்ததும் ஷாக் ஆகி நிக்கிறான். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஜட்ஜ் ரிஃப்யூஸ் பண்றாங்க. அடுத்த ட்ரையல்ல ப்ராப்பரா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் வெளியே வந்ததும் பிரஸ் மீடியான்னு எல்லாரும் அட்டாக் பண்ணி இந்த கேஸ பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க ஹீரோடைய கண்ணு ஹீரோயினை தான் தேடுது. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அவசரமோ ஒருத்தர் ஹீரோயின் அடிச்சுட்டு போயிடுறான். ஹீரோயினும் கீழே ஒழுக்க ஹீரோ பதறி போய் ஓடி வரான். அப்புறம் இந்த பிரஸ்காரங்க எல்லாம் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு எனக்காக நீ வந்தன்ற மாதிரி கேட்க அஃப்கோர்ஸ் நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல தெரியுமா, என்னோட கிளாஸ்மேட்டுக்கு பிரச்சனை நான் எப்படி சும்மா இருப்பேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுடைய கையில இருக்கிற ஸ்கிராட்சையும் பாத்துடுறான். சரி வா என்னோட கிளினிக்கு போலான்னு கூட்டிட்டு போறான். பேன் பண்ணிருந்த அந்த கிளினிக் உள்ள போனதும் ஹீரோ ரொம்பவே இமோஷனல் ஆறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டு அவனுக்காக இங்க வந்ததுக்கு தேங்க் பண்றான். அப்ப ஹீரோயினும் நான் லோவா இருக்கும் போது நீ எனக்கு கன்சோல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண, நவ் இட் இஸ் மை டர்ன், சொல்லு நம்ம என்ன பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாமா அப்படின்னு அவ கேட்க இல்ல இந்த தடவை நம்ம சன்ரைஸ் பார்க்க போலாமான்னு அவனும் சொல்ல சரின்னு ரெண்டு பேரும் போறாங்க. பீச்ல நின்னு ரெண்டு பேரும் சூரியனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இன்னும் காணோன்னு ஹீரோயினும் போன்ல செக் பண்றான். அப்ப நீ லொகேஷன் இன்னும் மாத்தலன்னு இவன் மாத்தி காட்ட இன்னைக்கு இங்க சன்ரைஸே ஆகாது பிகாஸ் கிளவுடியா இருக்கு அண்ட் மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு. நம்ம நேரம் பத்தியான்னு ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஹானியோல் லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம கிளாஸ்மேட்ஸா இருக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஹேங் அவுட் பண்ணலாமா, என்ன சொல்றேன்னு கை கொடுக்க இவளும் கொஞ்சம் யோசிக்கிறா. அப்புறம் பண்ணலாமேன்னு ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட் பண்றாங்க. சோ ஸ்வீட். அப்படியே கதை பிளாஷ்பேக்கு போகுது. அன்னைக்கு ஹை ஸ்கூல் மெடிக்கல் ரூம்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் கண் முழிச்சதும் ஹீரோக்காக ஒரு நோட் எழுதுறான். வரி பண்ணிக்காத, எல்லாமே சரியாயிடும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஓகேவா அப்படின்னு. அப்ப அவளுக்கு வெளியில யாரோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்க்க இது ஹீரோடைய அம்மா. மயக்கம் தானே போட்டிருக்கான், அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ட, எனக்கு என்ன வேலை இல்லையான்ற மாதிரி திட்டிக்கிட்டு வெளியே போக இந்த பக்கத்துல இருந்து ஹீரோயினுடைய அம்மாவும் பதறி அடிச்சு ஓடி வராங்க. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. பரவாயில்லடா நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு ஸ்வீட்டா அவளை ரொம்ப கேர் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அந்த நோட் அப்படியே கீழே கிடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சின்ன வயசா இருக்கும்போது எப்படா டைம் கிடைக்கும் விளையாடலாம் தான் நம்ம யோசிப்போம். பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா இல்ல அந்த கொஸ்டினை படிக்கலாமான்ற மாதிரி அவளோட கிளாஸ்மேட் கிட்ட சொல்லும் போது அவங்களும் இவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கிறதுனால அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஒவ்வொரு கிரேட்லயும் ஃபர்ஸ்ட் அங்க எடுக்க அவளுடைய ஃபேமிலிக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கூடிக்கிட்டே போச்சு அண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்றதுலயே வெறுந்துட்டான். அதனாலேயே
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்றதுன்னு எதுவுமே அவ பண்ணதே இல்ல. பட் தேங்க் காட் இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஷி ஹாஸ் அ ஃப்ரெண்ட், அதுவும் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அடுத்து என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்றது டேட் மென்ஷன் பண்ணி அங்க பீச்ல எழுதிக்கிட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்து இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்ணாதானே ஹீரோயினும் அழிக்க பார்க்க, இரு நான் மெமரிஸ் கிரியேட் பண்றேன் விடு அப்படின்னு அவனும் போட்டோ எடுக்கிறான். ஸோ பேசிக்கலி ரெண்டு பேரும் ஜாலியா அங்க ஃபன் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கும் போறாங்க. கிட்டத்தட்ட 2 நாளா தூங்காத ஹீரோயினும் ரொம்ப டயர்டா இருக்கான்னு ஹீரோ பாக்குறான். அப்புறம் அவளோட போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஹோட்டல் அஜ்மா கிட்ட சார்ஜர் எதுவும் இருக்கான்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. சரின்னு இவன் திரும்பி வர்றான். அதுக்குள்ள ஹீரோயினும் தூங்கிடுறான். இவனுக்காக தான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண அவ அவ்வளவு தூரம் முழிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுன்ற மாதிரி ஹீரோவும் அந்த அஜ்மா கிட்டையும் கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கும் குளிர்துன்னு பார்த்து இவனுடைய கோட் எடுத்து அவளை கவர் பண்ண அந்நேரம் பார்த்து அவளும் ஹீரோ மேல சாஞ்சிடுறான். ஓச்சு இவனால மூவ் பண்ணவே முடியல. அண்ட் அவனும் கஷ்டப்பட்டு அப்படியே அந்த பொசிஷன்லயே மெயின்டைன் பண்றான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவனும் தூங்கிட்டான்னு நம்ம பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரும் உள்ள தூங்கிட்டு இருக்க வெளியில நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அடுத்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. ஹோட்டல் அஜ்மாவும் இவங்களை பார்த்து எந்திரிச்சிட்டீங்களா, இதோ எடுத்துட்டு வரேன்னு அவங்களும் சாப்பாடு கொண்டு வர இவங்களும் சாப்பிடுறாங்க. அடுத்து ஹீரோவுக்கு அவனோட கிளினிக்கு விற்கப்பட்டதுன்ற நியூஸ் வந்ததும் அவன் ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் வந்து என்னாச்சு உனக்கு கஷ்டமா இருக்கா என்னன்ற மாதிரி இவ விசாரிக்க, இல்ல அட்லீஸ்ட் நான் நிறைய சேவிங்ஸ் வச்சிருந்தேன், இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன்ல இது நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு, இல்லன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிருக்கும்ன்ற மாதிரி அவனும் சொல்றான். மீன் வாயில் இந்த பக்கம் அம்மாவும் இன்னும் ஹானியுல காணுமேனு லைட்டா வரிடா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப தம்பி பயலும் வந்து என்னமா அக்காவை காணும்னு கேட்க, ஆமா அவ சன்ரைஸ் பார்க்க போயிருக்கிறான்னு சொன்னதா சொல்ல, அப்படியா யாரு கூட இவன் கேட்க, வேற யாரு அவளோட ஃப்ரெண்டு கூட தானே சொன்னதும், சரி அப்போ ஹாங் கூட தான் போயிருக்கா போலன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா டோர் பெல்லும் அடிக்குது. யாருன்னு பார்த்தா இது ஹாங். ஏன்னா நீ மட்டும் வர ஹானியூல காணும்னு அவங்க கேட்க, அப்ப ஹானியூல் வீட்ல இல்லையான்னு இவ கேட்க, அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றே நீ, அப்போ உன் கூட போலியா, யாரு கூட போனாவா, போச்சு பொண்ணு டிப்ரெஷன்ல வேற இருந்தாலே தப்பான முடிவு எதுவும் எடுத்துருவாளோன்ற மாதிரி அம்மாவும் பதறி அடிச்சு ஓடுறாங்க. இவங்களும் பின்னாடியே போக கரெக்டா நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து இறங்குறாங்க. எங்க போன ஹானியூல் நீ சொல்லாம செய்யாமன்னு சொல்ல, நான் சொல்லிட்டு தானமா போனேன்னு அவளும் சொல்றான். அப்பதான் ஹாங்க்கு இது ரூஃப் டாப் பாய்னு தெரியுது. ஓ இதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வான்னு அவளும் கேட்க எல்லாரும் ஷாக் ஆறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் மேல ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்ற ஒரு விதமான ஃபீலிங் அவனுக்குள்ள வருது. அப்புறம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹாங் கிட்ட தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றது நிறுத்து, நான் இப்ப சொன்னேன் ஆக்சுவலி எனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு தானே சொன்னேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அதை ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற அம்மா என் தம்பியும் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினும் எல்லாருக்கும் முன்னாடி கிளியர் பண்றான் தட் அவனும் இவளும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்குள்ள லவ்னு எதுவுமே கிடையாது, அதனால எதுவுமே நீங்களா அசியூம் பண்ணிக்க வேணான்னு. இருந்தாலும் அம்மாவுக்கு ஹானியூல நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அதனால அவங்க ஹாங் கிட்ட ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்க ஆண்டி கண்டிப்பா பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஹாங் அங்கிருந்து அவளோட கிளினிக்கு போயிட்டு யாரை செட் பண்ணலான்னு நிறைய பேரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த நர்ஸ் கிட்ட எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, யாராவது தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி சொல்றா. இந்த நர்ஸும் அடுத்த டிபார்ட்மெண்ட் அதாவது டேயங் கிட்ட போயிட்டு சார் பிளைண்ட் டேட்டுக்கு ஹாங்ரன்ன்ற டாக்டர் ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க, நீங்க வேணா போறீங்களான்னு கேட்கா. என்னது ஹாங்ரானா, இந்த பொண்ணா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அவளா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பிளைண்ட் டேட்டுக்கு கேட்டது ஹீரோயினுக்காக. பட் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க போய் முடிய போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரூஃப் டாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் உன்னுடைய அம்மா திட்டினாங்களா நீ என் கூட ஹேங் அவுட் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு கேட்க, நான் என்ன சின்ன குழந்தையா அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்றா. கூடவே என் கூட ஷாப்பிங்க்கு வரியா அப்படின்னு இவ கேட்க, போலாமே ஆனா என்ன திடீர்னு ஷாப்பிங் அவன் கேட்க, இவளும் அவளுடைய கப்பை தடவிக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஓ அப்ப ஃபர்ஸ்ட் லவ்க்கு முன்னாடி இப்படிதான் வெக்கப்படுவாங்க போலன்னு இவனுக்கும் வெக்கமா வருது. ஹீரோயினும் சும்மாதான் சரி நீ ஈவினிங் ரெடியாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங்க்கு போறாங்க. கேப் போட்டு வந்திருக்கிற ஹீரோவை பார்த்து ஹீரோயினும் இந்த இருட்டுல உனக்கு கேப் தேவைப்படுதா ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. அவனும் வேணான்னு சொல்ல ஹீரோயினை தடுமாறி கீழே விழ பார்க்க ஹீரோ பிடிச்சிக்கிறான். அப்புறமா மினிட் ஆஃப் சைலன்ஸ்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க பூம் நல்ல வேலை நீ பிடிச்சிட்ட இல்லைன்னா விழுந்திருப்பேன்னு அவ சொல்ல ரெண்டு பேருக்கும் ஆக்வர்டா இருக்கு. ஷாப்பிங் சென்டர்ல இந்த ரெண்டு ட்ரெஸ்ல எது நல்லா இருக்கும்னு அவ கேட்க ஹீரோ ஒன்னு பிக் பண்றான். சரி நான் போட்டு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு அவளும் போக ஹீரோவுக்கு குள்ளுன்னு இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோயினை போட்டுட்டு வர செம்ம அழகா இருக்கான ஹீரோவை பார்த்து மெய் மறந்து போறான். எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க,
இந்த Dress நல்லா இருக்குன்னு அவனும் சொல்ல. அப்ப ஹீரோயினோ நீ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டா, இன்னைக்கு நடந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேட்க அப்படியே நம்ம பிளாஷ்பேக்கு போறோம். கிளாஸ் ரூம்ல எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மேல இருக்கிற அந்த ஃபேனும் ரொம்ப சத்தம் கொடுக்குது, இவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இருந்துச்சு. அது சரி பண்ணலான்னு தட்டிக்கிட்டு இருக்கா. பேலன்ஸ் லூஸ் பண்ணி கீழே விழ பார்க்க கரெக்டா ஹீரோ பிடிச்சிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் கண்ணும் நோக்கியான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் டேட் நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுங்கன்ற மாதிரி கத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ டப்புன்னு ஹீரோயினை விட்டுறான், அவ கீழே விழுந்துடுறான். அவளோட கை பிராக்சர் ஆயிடுது. ஆனா அப்போ கூட அவ ரெஸ்ட் எடுக்காம கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதோ வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் கிட்ட இந்த உனக்காக எடுத்த ஸ்பெஷல் நோட்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எடுத்தேன், ஸோ நீ கவலைப்படாத. ஆமா உன்னால வாங்க முடியாதுல, இரு நானே பேக்குள்ள வச்சிடுறேன்னு அவனே வச்சுட்டு அப்புறம் பேகை வேற நீ எப்படி தூக்கிட்டு போவ, உனக்கு கஷ்டமா இருக்கும்னு பேகையும் வாங்கிட்டு உன்னோட கை சரியாகிற வரைக்கும் நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நடந்து போக ஹீரோயினும் ஸ்மைல் பண்றான். அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போறாங்க. அண்ட் அப்படியே இந்த கதை பிரசன்டேக்கு வருது. இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் நீ ரொம்ப கைண்டா இருந்த, போட்டி போடுவ ஆனா அடுத்தவங்க ஹர்ட் ஆகாமலேயோ பாத்துக்கிடுவ, சோ ஸ்வீட். அண்ட் அதனால தான் ஐ திங்க் எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்தது தட் நீ எந்த தப்போ பண்ணியிருக்க மாட்டேன்னு இப்படியே சொல்லும் போது ஹீரோக்குள்ள ஓகே ஸோ இதனால தான் இவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் ஆரம்பிக்க என்னவா இருக்கும்னு ரொம்ப சிச்சுவேஷன் சீரியஸா போகுது. நாளைக்கு நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறேன்னு ஹீரோயின் சொல்ல என்ன பிளைண்ட் டேட்டுக்கா அப்படின்னு ஹீரோ முழிக்கிறான். ஆமா அப்பல இருந்து சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு வெக்கமா வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணதும் அதுக்கு தான். என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால நீ கூட மீட் பண்ணே அன்னைக்கு லூஸ் மாதிரி, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு உளறிட்டு இருந்தாலே அவதான். ஓஹோ அப்போ காமெடி தானான்னு அவனும் சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி ஆக்வர்டா சிரிக்கிறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோவும் நமக்கு மோய் ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிளம்பி பிளைண்ட் டேட்டுக்கு போறான். அப்ப எதிரில் வந்த ஹீரோவும் இவளை பார்த்து என்ன பிளைண்ட் டேட்டுக்கா, யார் அவன் என்ன ஏதுன்னு விசாரிக்க எனக்கும் தெரியாது நான் போய் தான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லி குஷியா போறத பார்த்து இவனுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. சரி வாங்க நம்ம பிளைண்ட் டேட்ல நடந்த கூத்த பார்க்கலாம். அங்க இவ தான் ஹாங்கன் நினைச்சு டேயோங்கோ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாங்ரனுக்கு என்ன பிடிக்கும், அவ என்னெல்லாம் பண்ணுவான்ற மாதிரி இவன் விசாரிக்க எதுக்காக இவன் நம்ம கிட்ட ஹாங்க பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆறா. பட் ஸ்டில் அவ மூலமா தானே பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கான்னு இவ்வளவு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவால இருக்கவே முடியல. பிளைண்ட் டேட்ல என்னதான் நடக்குதுன்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த பக்கம் எல்லாமே சொதப்பிட்டு தான் இருக்கு. டேயங்கு ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கான்றது அவன் சொல்ல கரெக்டா அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது பாத்துடுறான். அப்பா இங்க என்ன பண்றீங்கன்னு வந்து அவ்வளோ கிளாஸ் எடுக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அவளுக்கு தலை சுத்துது. டே அங்கோ இல்லடா பிளைண்ட் டேட் தான், நீ இங்க என்ன பண்றன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போக நான் இப்ப போயே ஆகணும் ஹாங்கன், அப்புறமா நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்க என்ன ஹாங்ரனா, என்னோட பேர் ஹான்யூல் அவ சொல்ல ஹான்யூலா அப்படின்னு இவனும் முழிக்கிறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹாங்ராங் ஓடி வந்து ஹீரோயினை மீட் பண்றான். என்னடி என்ன ஆச்சு சொதப்பிருச்சான்னு கேட்க அஃப்கோர்ஸ் அந்த ஆள் உன் மேலதான் இன்ட்ரெஸ்டடா இருந்தான், நீ நினைச்சுதான் என்ன மீட் பண்ணவே வந்தான்ற மாதிரி அவ சொல்ல சரி நம்ம ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டாலேன்னு இவ்வளவு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த பக்கம் வீட்டுல அம்மாவும் பிளைண்ட் டேட் எப்படி போச்சோன்னு ரொம்ப ஆர்வமா இருக்க போன் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வேற ஒரு கால் வந்துடுது. இது யாருன்னா ஹான்யூலோடைய அத்தை மார்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல அவங்க தான். இங்க சோல் ஏதோ கல்யாணம்னு வந்திருக்கிறதா சொல்லி அங்க பக்கத்துல ஹீரோனுடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால விசிட் பண்ணி அவ வேலையை குவிட் பண்ணிட்டானோ தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்ப 5 நிமிஷத்துல வீட்டுக்கு ரீச் ஆறுன்ற மாதிரி சொல்ல அம்மாவை போனை கட் பண்ணி அச்சச்சோ வர்றாங்களான்னு பதறாங்க. மீன்வாயில் சோகமா வீட்டுக்கு திரும்புற ஹீரோயினோ ஆன் த வேல ஹீரோவை பாக்குறான். அவன் என்னன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஆச்சு, ஒரு ஃப்ரெண்டு பிளைண்ட் டேட்டுக்கு போனா எப்படி போச்சு என்னன்னு விசாரிக்கணும், நீ என்ன கண்டுக்காம போற அப்படின்னு இவ கேட்கா. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஹீரோவும் போய்கிட்டே இருக்கா. உனக்கு தெரியுமா இந்த பிளைண்ட் டேட் ஃபுல்லா சொதப்பிருச்சு, நல்லாவே இல்லைன்னு அவளும் ஃபீல் பண்ண. இப்பதான் ஹீரோவுக்கு இன்ட்ரெஸ்டே வருது. அப்படியா அப்படியே என்ன நடந்ததுன்னு இவனும் கேட்க அவ எல்லாத்தையும் சொல்றான். இந்த பக்கம் 2 அத்தைஸும் அம்மா கிட்ட உன்னோட பொண்ணு டாக்டர் ஆயிட்டா அடுத்து ப்ரொஃபஸர் ஆயிடுவான்னு பீத்திக்கிட்டு இருந்தே, இப்பதான் வேலை போச்சே, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, சிங்கிளா தானே இருக்கான்ற மாதிரி கேட்க அம்மாவுடைய ஈகோ ஹர்ட் ஆகுது. அவங்களும் என்னோட பொண்ணு இப்ப பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கிறா, கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணமும் நடக்க போகுதுன்ற மாதிரி உளறிடுறாங்க. அப்ப பார்த்து கரெக்டா ஹீரோயினும் அங்க வர்ற இவங்களும் இதுதான் அந்த மாப்பிள்ளையோ அப்படின்னு உள்ள இழுத்துட்டு வந்து நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோயினோ இல்ல நான் பிளைண்ட் டேட்டுக்கு போனேன் பட் அது எனக்கு செட் ஆகல, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்ல ஓ அப்ப நீ பொய் சொன்னியா அப்படின்னு அந்த 2 அத்தைஸோ அம்மாவை பிடிச்சி அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம்
பாக்குற ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஹீரோவும் பிளாஸ்டிக் சர்ஜன் தெரிஞ்சதும் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, நாங்க என்னெல்லாம் பண்ணோம் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்க, இப்ப நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனுக்கு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தேவை, நீங்க கிளவி ஆயிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு தள்ளி விட்டுறான். என்ன எங்களை அவமானப்படுத்துறீங்களான்னு எந்திரிச்சு கேட்க, அப்ப ஹீரோயினும் இல்ல உங்க முகம் அழகா இருந்து எதுக்கு மனசும் அழகா இருக்கணுமே, வாயில இருந்து ஒரு 2 நல்ல வார்த்தை வருதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா, சோ அதனாலதான் உன்னை வேலை விட்டு தூக்குனாங்களோ அப்படின்னு இவங்க 4 வார்த்தை கேட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் சோஜு குடிக்கிறாங்க. 2 பேர்ல யாருடைய வாழ்க்கை ரொம்ப சொதப்பி போயிருக்குன்றதோ பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தரான். என்னன்னா அவளுக்கு வேலை தானே வேணும், சோ டாக்டர் ஜாப் சைட்ல இவளோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ணிட்டா மேபி வாய்ப்பு இருக்குல்லன்னு. அடுத்து மழை பெய்ய ஆரம்பிக்க அப்பயும் அவங்க நிறுத்தல, கொடைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் சாஞ்சி தூங்கிடுறான். அப்படியே மழை தண்ணியில நினைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோ வீட்டுல சோஃபா கடியில இருக்கிற ஒரு பெண்ணையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி அது பெண் கிடையாது, பட் இட்ஸ் அ ஹிடன் கேமரா. அடுத்த நாள் காலையில தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு கால் வருது. யாருன்னு அவளும் எடுத்து பேசுறா. ஷாக் ஆகி கடகடன்னு ஓடிட்டு ஹீரோ கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். ஏன் என்ன ஆச்சுன்னு அவனும் கேட்க, நேத்து நைட்டு போதையில என்னோட ரெஸ்யூமே அனுப்பிச்சு விட்டேன், அவங்க கால் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றான். இப்ப பிரச்சனை என்னன்னா அது ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு பிளேஸ், போயிட்டு வர்றது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இருந்தும் ஹீரோ அவளை மோட்டிவேட் தான் பண்றான். அப்புறம் வீட்லயும் இந்த விஷயத்த சொல்றான். அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நம்ம தான் அவளை ப்ரெஷர் பண்ணி அவ்வளவு தூரம் போக வச்சுட்டோமோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு இன்டர்வியூக்கு போறான். அப்படி போகும்போது ஹீரோ கிட்ட இருந்து இன்னும் ஆல் தி பெஸ்ட் மெசேஜ் வரலையேன்னு பாக்குறான். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ என்ன டைப் பண்றதுன்னு டைப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க கரெக்டா ஹீரோடைய சீனியர் டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து நிக்கிறான். அப்புறம் 2 பேரும் சாப்பிடறதுக்கு போறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் ட்ரெயின்ல அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கா. இங்க இவங்க அவளை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப இந்த சீனியர் டாக்டர் என்ன சொல்றானா, இப்ப அவ இன்டர்வியூக்கு போறா இல்லையா, அந்த கிளினிக் உடைய டைரக்டர் இவனோட ஃப்ரெண்டு. ஆனியோல பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்ப இவன் அந்த பொண்ணு கொஞ்சம் கிராக் தான், ப்ரொஃபசர் கூட ஏதோ பிரச்சனைன்னு அவன் மேல கைய வச்சுதான் இந்த வேலையை வேணான்னு தூக்கி போட்டு போயிருக்கிறான் மாதிரி சொன்னதா சொல்ல, ஹீரோக்கு இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அவன் கேட்க, என்னப்பா நான் உண்மையை தானே சொல்லியிருக்கேன்னு இவன் சொல்ல, இல்ல நீங்க பாதி உண்மையதான் சொல்லிருக்கீங்க, எப்படி அந்த ஆள் அவளை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததையும் நீங்க சொல்லியிருந்திருக்கணும். பாவம் ஹானியோல் எவ்வளவு ஆசையா இன்டர்வியூக்கு போனான்னு இவனும் அங்கிருந்து போயிடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த கிளினிக்கு ரீச் ஆயிடுறான். கரெக்டா அவளுக்கு கால் பண்ணி நீங்க வர வேணாம், உங்க ஹிஸ்டரிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. உடஞ்சு போன நம்ம ஹீரோயினும் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாவம் அழுதுகிட்டே ஹீரோவுக்கும் கால் பண்ணி என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் இன்டர்வியூக்கே போகல, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு அவ ஃபீல் பண்ண. கரெக்டா பின்னாடி இருந்து ஒரு கை வருது. யாருன்னு திரும்பி பார்க்க இது ஹீரோ. சடனா ஹீரோவை அங்க பார்த்ததும் ஹீரோயின் நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, நீ அழுதுட்டு இருப்பேன்னு தெரியும், அதான் உன்னை பிக்கப் பண்ண வந்தேன்னு சொல்றான். அது எப்படி நான் அழுகிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அவ கேட்க, ஃபைனலி ஹீரோவும் எல்லா உண்மையும் சொல்றான். அது கேட்டதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவன் கன்சோல் பண்றதுக்கு என்ன சொல்றானா, ஒருவேளை உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணன்றது தெரிய வந்து அதுக்கப்புறமா உன்னை வேலை இருந்து நிக்கிறதா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனால என்ன நடந்ததோ அது நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பா வேற வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிக்கிட்டே அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆமா அது சரி, ஆனா நீ என்னை பிக்கப் பண்ணவா இவ்வளவு தூரம் வந்த, எந்த ஒரு ஃப்ரெண்டும் இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு இவ கேட்க, அது வந்து நான் இங்க சைட் சீயிங்க்கு தான் வந்தேன், இங்க ரொம்ப அழகா இருக்கும், நம்ம பார்த்ததும் இல்லல, உனக்கும் மூட் ரெஃப்ரெஷ் ஆகும், அதனாலதான் அப்படின்னு இவன் சமாளிக்க, அப்படியா அதுக்காக தான் வந்தியா, அப்புறம் ஏன் நம்ம போனோம், திரும்பி வா ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலான்னு இவளும் டிராவல் கைடு எடுத்து அப்புறம் 2 பேரும் சைக்கிள்ல சைட் சீங்க போறாங்க. இங்கேயும் சும்மா இருக்காங்களா, வா நம்ம போட்டிடலாம், யார் அந்த லாஸ்ட் பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க செகண்ட் வர்றவங்கள ஃபிளிக் பண்ணும் அப்படின்ற பெட்டும் கட்டிட்டு இப்ப போட்டியிடும் போது ஆஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிடுறான். ஹீரோயினும் வந்து சரி சரி இந்த அடிச்சுக்கோன்னு அவளை நெற்றி வந்து காட்ட கிட்டக்க வந்ததோ ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் ஃபிளிக் பண்ணாம போச்சு, ஆனா இந்த தடவை விட மாட்டேன்னு ஹீரோவும் மெதுவா ஃபிளிக் பண்ணி விட்டுறான். அண்ட் தென் அவங்க 2 பேரும் போயிட்டு போட்டோஸ்லாம் கிளிக் பண்றாங்க. டைமர் செட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து விதவிதமா போஸ்ட் கொடுத்து பிக்சர்ஸ் கிளிக் பண்றதா இதுல ஹைலைட்டே. ஜாலியா அந்த டே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயினை பிடிக்கலான்னு 2 பேரும் ஓடி வர அப்ப அங்க ஒரு தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதை பார்த்ததும் நாங்க டாக்டர்ஸ் தான் இவங்க போயிட்டு செக் பண்றாங்க. அப்புறம் ஹீரோவும் சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்ண அவனால பண்ணவே முடியல.
சொல்ல இந்த ஒரு இன்சிடென்ட் அவனை அந்த ட்ராமேட்டிக் மெமரியை ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். ஹீரோயின் இவனை பார்த்து என்னாச்சோன்னு தள்ளி விட்டு இவ பெர்ஃபார்ம் பண்றான். அண்ட் தேங்க் காட் இவங்க அந்த தாத்தாவை காப்பாத்திட்டாங்க. அண்ட் கரெக்டா ஆம்புலன்ஸும் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஒரு மாதிரியா இருக்கான்னு என்ன ஆச்சுன்னு இவ கேட்க இல்ல ஒன்னும் இல்லைன்னு அவன் சமாளிக்கிறான். அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்றான் என்னன்னா கடைசி ட்ரெயின் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ட்ரெயின் காலையில 5 மணிக்கு தான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவா என்னன்னு இவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஏன் வெயிட் பண்ணோம், நம்ம இங்கே நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே நடந்து ஹோட்டல் தேடி போக ரொம்ப ஃபார்வர்டா இருக்காள்னு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்றான். ஒரு ஹோட்டல்ல 2 டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் புக் பண்றாங்க. பட் இப்போ ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ஒரே ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள ஃபுல்லா அட்மாஸ்பியர் ஹாட் ஆகுது. சொல்ல போனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, சோ கேஷுவலா இருக்கலாமே. ஆனா ஹேண்ட்ஸ் டச் ஆறதோ க்ளோஸ்னஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணுது. ஹீரோயினோ ப்ளீஸ் உட்காரு அப்படின்னு உட்கார சொல்ல ஹீரோயினுடைய கையிலே உட்காந்துடுறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து மறுபடியும் அவங்களுக்குள்ள ஷாக் அடிக்குது. பாத்தியா, நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் உன்கிட்ட அட்ராக்ட் ஆகல. நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு பாடி தான், ஜஸ்ட் லைக் புரோட்டீன், வேற எதுவுமே கிடையாதுன்னு இவ சொல்ல என்ன நான் உனக்கு ஜஸ்ட் புரோட்டீனா, உன்னால எப்படி அப்படி சொல்ல முடியுதுன்னு இவன் கேட்க அப்புறம் என்னவா ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்ற, கேஷுவலா இருக்கலாமே அப்படின்னு அவ சொல்ல அப்புறம் தான் 2 பேரும் உட்காந்து நல்லா பீர் அடிக்கிறாங்க. ஐ வண்டர் நம்ம டிப்ரெஷன்ல இருக்கும்போது மெடிகேஷனும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுல இப்படி தண்ணி அடிக்கிறது நல்லதா? இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த டிராமால எனக்கு பிடிக்கல. சாரி காய்ஸ், சாரி டு இன்டரப்ட். வாங்க கதைக்குள்ள போலாம். இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வீட்ல இருந்து கால் வருது. சரி நான் பேசிட்டு வரேன்னு அவ வெளியே போக அந்த கேப்ல ஹீரோவும் அப்படியே படுத்து தூங்கிடுறான். பாவம் அவனுக்கு மறுபடியும் அந்த நைட் மேர் வர பயந்து முழிக்கிறான். கை கால் எல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ பேசி முடிச்சு உள்ள வந்ததும் ஹே என்னோட ரூமும் கிளீன் பண்ணிட்டாங்களாம், நாங்க போறேன்னு சொல்ல இவன் டப்புன்னு அவளோட கையை பிடிச்சி ப்ளீஸ் இன்னைக்கு நைட் என் கூட ஈரேன்னு சொல்ல அவளுக்கு ஒன்றும் புரியாம முழிக்கிறான். இல்ல ஐ மீன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, நம்ம வேணா கேம் விளையாடலாமா அப்படின்னு அவன் கேட்க ஹீரோயினோ சரி நான் பேங்கை வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு என்ன பண்றான் இவன், கேம் விளையாடணும்னா டைரக்டா சொல்ல வேண்டியதானே, இப்படி கையை பிடிச்சி உஃப் அப்படின்னு அவளும் கொஞ்சம் ஃபீல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து 2 பேரும் கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேம் எப்படி விளையாடணும்னு ஹீரோ தான் சொல்லி கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் என்னவோ ஆல்ரெடி அவளுக்கு தெரியும்ன்ற மாதிரி செம்மையா விளையாண்டு அவனை தோக்கடிச்சிடறான். அடுத்த நாள் காலையில 2 பேரும் சிவுலுக்கு திரும்பி வராங்க. ஒன்னா வீட்டுக்கு போனா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். லாஸ்ட் டைம் மாதிரி அவங்க வரி பண்ணுவாங்க. அதனால தனித்தனியா போலான்னு ஹீரோயினை போக சொல்றான். சரின்னு இவளும் நடந்து போறான். அங்க தம்பி அண்ட் அம்மா பேசுறதை கேட்டு நின்னுடுறான். அவங்க என்ன பேசுறாங்கன்னா இன்னும் கால் பண்ணல, அதுவும் வந்துதான் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறான். மேபி கண்டிப்பா அக்காக்கு வேலை கிடைச்சிருக்குமா அப்படின்னு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்து ஹீரோயின் என்ன நினைச்சாலும் அங்கிருந்து திரும்பி போயிடுறான். அன்னைக்கு மத்தியானம் ரூஃப் டாப்ல துணிக்காய் போட்டுட்டு இருந்த அம்மாவும் ஹீரோவை பார்த்து 2 அத்தைஸை நல்லா ஹேண்டில் பண்ணதுக்கு தேங்க் பண்றாங்க. கூடவே கிளினிக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா விசிட் பண்றேன்னு சொல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தேவையே இல்லையே, நீங்க லைக் நேச்சுரல் பியூட்டி ஆன்டின்னு இவனும் சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப குஷியாகுது. அப்பதான் இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்னு அம்மா வரி பண்றத பார்த்து என்ன இன்னும் வரலையான்னு அவனுக்கும் டவுட் வருது. உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு அவளுக்கு கால் பண்றான். எங்க இருக்கா அப்படின்னு கேட்க நான் வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்றான். என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்ல ஆமா டிவி பார்த்துட்டு இருக்கேனா அப்படின்னு அவ்வளோ சொல்ல ஹீரோவுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அவ ஆர்கேட் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கான்னு கரெக்டா அங்க போயிட்டு அவளோட காதை பிடிச்சி கிள்ளி இங்க என்ன பண்றேன்னு கேட்க வீட்டுல போர் அடிச்சுதான் அதான் விளையாட வந்துட்டேன்னு சொல்றான். சரின்னு ஹீரோவும் ஜாயின் பண்றா. 2 பேரும் விளையாடுறாங்க. இப்படி விளையாடுறது ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் சரி வா அப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போலான்னு 2 பேரும் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. நைஸா கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு அவங்க பிளேஸ்லயே உட்காந்து பழசு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஏன்னா ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ மாக் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்த பட் எப்படி யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகலன்னு கேட்காம். ஆக்சுவலி அந்த டெஸ்ட் அப்போ எனக்கு ரொம்ப முடியாம போச்சு, அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு தான் டெஸ்ட் எழுதினேன், நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ரிசல்ட் பார்த்த அன்னைக்கு ரொம்ப அழுதுன்னு சொல்றான். அப்புறம் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவ கிளம்ப ஃபைனலி வீட்டுக்கு போக தோணிடுச்சா உனக்கு அவன் கேட்க ஏன் நான் வீட்டுக்கு போகலன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், நீ ஏன் இப்படி இருக்கா, இன்டர்வியூ சரியா பண்ணல அதனாலயா அப்படின்னு அவன் கேட்க ஆமா என்னால அவங்கள அப்செட் பண்ண முடியாது, அதுவே எனக்கு ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கும்னு சொல்றான். அப்ப ஹீரோ நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற, கேஷுவலா போயிட்டு உண்மை என்னன்னு சொல்லு, அவங்களும் அதை ஏத்துப்பாங்க, கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. கரெக்டா வாட்ச்மேன் அங்கிள் வர இவங்க டப்புன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி அவங்க க்ளோஸ் ஆறது ஒருத்தர் டச் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள வருதுன்றதை உணர்றாங்க. அவன் ஜஸ்ட் புரோட்டீன் தானே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகுதுன்னு இவ புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள போக அம்மாவும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, எனக்கு அவ்வளவு தூரம் வேலைக்கு போகணும்னு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் தம்பியும் வந்து இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டா
நல்லதான் அக்கா, நீ சியோலே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்கே ட்ரை பண்ணு, அப்பதானே எனக்கும் பாக்கெட் மணி கிடைக்கும்னு சொல்ல ஹீரோயினும் எந்த ஒரு பேர்டன் இல்லாம ரிலாக்ஸா ரூம்க்கு போயிட்டு ஹீரோவுக்கும் நான் எல்லாம் உண்மையே சொல்லிட்டேன்னு சொல்ல இவனும் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி ஃபீல் பண்ணனு கேட்க இப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் குட் நைட் சொல்லிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் ஹீரோவுக்கு சீனியர் டாக்டர் கால் பண்ணி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க சரின்னு சொல்றான். அண்ட் நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோட வீட்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஹிடன் கேம காட்டி இது உன்னோட கிளினிக்ல எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றான். யார் பண்ணிருப்பான்னு ஹீரோவுக்கும் ஷாக் ஆகுது. அகைன் டவுட் வர அவன் மறுபடியும் கிளினிக்கு போயிட்டு செக் பண்றான். அங்க பிளான்ட்ல இதே மாதிரியான ஹிடன் கேம் கிடைச்சதும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றான். கூடவே இதே மாதிரியான வேற கேமராஸ் எதுவும் இருக்கா ப்ளீஸ் செக் பண்ணுங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா அதையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண சரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவங்களும் கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோ சீனியர் டாக்டருக்கு தேங்க் பண்ணுறான். கூடவே ஹானியூல் அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளோட இன்டர்வியூ சொதப்பினதுக்கு நீங்களும் காரணம் தானே, ஒரு வார்த்தை சாரி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பொலைட்டா சொல்லிட்டு போக உனக்கு ஹானியூல பிடிக்குமான்னு இவர் கேட்க எனக்கே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல இல்ல நீ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோன்ற மாதிரி வார்ன் பண்றான். மீன் வாயில் நம்ம ஹீரோயின் ஹாங் கூட ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே நடந்தது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க தான் இல்ல இல்லன்னு மறுக்கிறீங்க, அவன் கண்டிப்பா உன்னை லவ் பண்றான்ற மாதிரி சொல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளவு சொல்றான். இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல, நிஜமாவே ஏதாவது இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே அவளும் நடந்து வரும்போது ஹீரோ மேலே ஏறி போறத பாக்குறா. கடகடன்னு இவளும் மேலே ஏறி வந்து உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு சொல்றான். ஹீரோட மைண்ட்ல ஃபுல்லா சீனியர் சொன்ன விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சொல்லுன்னு கேக்குறான். நீ எதுக்காக என்ன ரொம்ப கேர் பண்ற? இல்ல ஸ்கூல்ல இருக்கும்போது எவ்வளவு சைல்டிஷா அண்ட் மீனா இருப்பேன், ஆனா இப்பெல்லாம் என்ன ரொம்ப கேர் பண்ற, அடிக்கடி என்னோட கைய பிடிக்கிற, நான் ஹர்ட் ஆகாம என்னை பாத்துக்கிறேன், அழுகும் போதெல்லாம் தோல் கொடுக்குற, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு அவ கேட்க அப்ப ஹீரோவும் ஸ்டண்டாய் நிக்கிறான். ஏன்னா இதெல்லாம் உண்மைதான், they love each other. ஆனா சீனியர் சொன்ன விஷயங்கள்லாம் அவனோட மைண்ட்ல ஓட இல்ல ஆக்சுவலி நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், தப்பான இன்டென்ஷன்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா, சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்க ஏதோ பாத்திரம் உருள சவுண்ட் கேக்குதுன்னு போர்வையை தள்ளி பார்த்தா அங்க மாமா அம்மா தம்பின்னு இவங்க 3 பேரும் இருக்காங்க. அண்ட் இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. மோயே மோயே ரெண்டு பேருக்கும் மோய் மோய் ஆயிடுது. எல்லாரும் கீழே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்கள பிடிச்சி எதுக்காக அங்க போனீங்க, மேலே ஆள் இருக்கான்னு தெரியும்ல, அங்க போய் நீங்க இருக்கணுமா அப்படின்னு திட்டிக்கிட்டே ரூம்குள்ள போயிடுறான். பாவம் நம்ம ஹானியூல் ரொம்ப கேவலமா ரிஜெக்ட் ஆயிட்டான்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கா. திரும்பியும் வெளில வந்து இல்ல நான் ரிஜெக்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் நான் கேட்டேன் அவ்வளவுதான், நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்கன்னு கத்துறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ வெளியே வந்ததும் அங்க அம்மாவை பாக்குறான். செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்காங்கன்னு அவனும் பார்த்து அப்படியே நைஸா போயிடலான்னு பார்த்தா அவங்க இவனை போக விடாம இவன் மேல தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பாவம் எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆகி கீழே போனா அங்க மாமாவும் ஹோட்டல் இன்னும் க்ளோஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா இருந்த ஹோட்டலையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இவங்கெல்லாம் வேணுக்குனே செய்யறாங்கன்னு அவனுக்கு தெரியும். சரி அட்லீஸ்ட் கிம்ப பார்த்து சாப்பிடலான்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா அங்க கடைசியா ஒண்ணுதான் இருக்கு. வாவ் நம்ம லக்கி அப்படின்னு அதை எடுக்க போக தம்பி பாயலும் வந்து அதை சுட்டுட்டு போயிடுறான். குடும்பமே சேர்ந்து என்கிட்ட பழி வாங்கிட்டு இருக்கு போலன்னு இவனும் நினைச்சிட்டே வர ஹீரோயினை பாக்குறான். அவளும் இன்னைக்கு எப்பயும் போல பேசாம கொஞ்சம் ஆக்வர்ட்னஸோட எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா ஹீரோவும் இப்பெல்லாம் பண்ணாத, நம்ம எப்பயும் போல இருக்கலாம், நமக்குள்ள ஆக்வர்ட்னஸ் வேணான்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோயினால முடியல. அவ இப்பயும் ஹீரோவை பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிறான். நீ ஏன் இப்படி பண்ற? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னோட உண்மையான ஃபீலிங்ஸை கன்ஃபெஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல கரெக்டா அங்க எமர்ஜென்சி கேஸ் ஏதோ போய்கிட்டு இருக்கு போல, யாரும் விழுந்துட்டாங்க. அங்க இருக்கிற ரத்தத்தை பார்த்த உடனே ஹீரோவுக்கு மறுபடியும் ட்ரிகர் ஆகுது போல அப்படியே ஸ்டாச்சு ஆட்டம் நிக்கிறான். அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் தெரபிஸ்ட விசிட் பண்ற ஹீரோயினும் இன்னைக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறான். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது மெடிக்கல் ஆக்சிடென்ட் ஆகும்போது PTSD டெவலப் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு நைட் தூங்கும் போது நைட் மேஸ் வருது, சரியா தூக்கம் இல்லாம அகைன் அண்ட் அகைன் அந்த ட்ராமேட்டிக் இன்சிடென்ட் நடந்தது தான் அவங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது. இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் அவங்க சொல்ல இது எல்லாமே ஹீரோவுக்கு நடக்குதுன்றதும் அவர் ரியலைஸ் பண்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோவுக்கு மறுபடியும் நைட் மேர் வர தூங்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் எதுவுமே பேசாம டைரக்டா வந்து அவனை ஹக் பண்ணி தட்டி கொடுக்குறான். எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாதன்னு சொல்றான். எதுக்காக இப்படி பண்றான்றது ஹீரோவுக்கு புரியல. ஆனா இவன் பட்டுட்டு இருக்கிற இந்த கஷ்டத்துல இந்த ஒரு ஹக் அவனுக்கு கண்டிப்பா தேவைதான். அடுத்த நாள் காலையில ஜாகிங்க்கு போறேன்னு ஹீரோயினும் கிளம்ப அப்ப நியூஸ்ல ஹீரோவுக்கு அடுத்த ட்ரையல் இன்னும் 3 டேஸ்ல இருக்குன்னு போய்கிட்டு இருக்கு. அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதனால அவன் மேல கோவம் இருந்தாலும் பாவம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அம்மாவும் சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு போலீஸ் கால் பண்ணி ஹிடன் கேமராஸ் இன்னும் எதுவுமே இல்ல, நாங்க செக் பண்ணிட்டோம், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிளியரா இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறாங்க. ஜாக் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் அங்க வந்து நிக்கிறா.
நேத்து நைட் அப்படி ஹக் பண்ணது நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்றான். தெரபிஸ்ட மீட் பண்ணதுக்கு அப்புறம் PTSD பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அது உனக்கும் இருக்குன்றது எனக்கு தெரியும். இவ்வளோ நாளா நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நீ எனக்கு தோல் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி நீ எப்படி இருக்க, நீ என்ன ஃபீல் பண்றேன்னு உன்னை பத்தி கேட்டதே இல்ல. இன்னைக்கு நீ ஃப்ரீயா என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். நல்லதா ஒரு வைன் சூஸ் பண்ணி அவனுக்கு வாங்கி தரான். இது எதுக்குன்னு அவன் கேட்க, நீ நல்லா தூங்கணும் அதனாலதான். அதுக்கப்புறமா ஒரு நல்லதா காட்டன் ட்ரெஸ்ஸும் வாங்கி தரான். இதெல்லாம் புதுசா இருந்தாலும் ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவனுடைய பெட் மேட்ரஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி வாஷ் பண்ணும்போது ஹீரோயினும், ஐ திங்க் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, பட் எனக்கு தெரியல, நானே கன்ஃபியூஸ்டா இருக்கேன். டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால மேபி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வேற மாதிரி எடுத்துக்கிறேனோ என்னவோ. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கும் டைம் தேவைப்படுது, அதனால இப்ப நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டதும் ஹீரோவுக்கும் அப்படியே வச்சுச்சோ என்ன புசுக்குன்னு சொல்லிவிட்டாலே அப்படின்னு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோவும், ஆமா இது நானுமே சொல்லணும், ஆக்சுவலி எனக்குமே கன்ஃபியூஸ்டா இருக்கு, இது ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்ல அதுக்கும் மேலையா, எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும், என்னோட சிச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் இதை பத்திலாம் யோசிக்க முடியும்னு சொல்றான். எனக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஷாக்காரா, பிகாஸ் இதை அவ எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பக்கம் வீட்டுல ஹாங்ரன் விசிட் பண்ணி ஹான்யூல் எங்க காணோன்னு கேட்க, அம்மாவும் அவ இன்னும் வரவே இல்லையே, ஜாகிங்க்கு போனான்னு சொல்றாங்க. கரெக்டா தம்பி பேல வந்து, அவ மேல டாக்டர் நான் கூட இருக்கா, நான் பார்த்தேன்னு சொல்றான். என்ன அங்க போயிட்டாளா, ஒரு தடவை ரிஜெக்ட் ஆனா இவளுக்கு பத்தலையான்னு அம்மாவும் சொல்ல, என்ன ரிஜெக்ட் ஆனாலான்னு ஹாங் கேட்க, விஷயம் என்னன்னு இந்த தம்பி பேல இருக்கான்ல வெட்டிப்பேன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அந்த பக்கம் மேல ஹீரோயின் துணியெல்லாம் காய் போட்டு கீழே ஹாங் வந்திருப்பா, வரதா சொல்லியிருந்தா, நான் போறேன்னு சொல்ல, சரி ஓகே பாய்னு ஹீரோவும் சொல்றான். அப்படி போனவ என்ன நினைச்சாலோ திரும்பி வந்து, சப்போஸ் உனக்கு தூக்கம் எதுவும் வரலன்னா நம்ம கார்ட்ஸ் விளையாடலாம், என்னை கூப்பிடுன்னு சொல்றான். சரி ஓகே வேற ஏதாவது சொல்லுமான்னு அவன் கேட்க, நான் சொல்லுவேன், பட் நீ தப்பா நினைச்சுக்க கூடாது, PTSD இருக்குன்னு தெரியும், சோ தெரபிஸ்ட மீட் பண்ணா நல்லா இருக்கும்ல, நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கேன், நான் ஃபீலிங் பெட்டர், நீயும் போலாமேன்னு சொல்ல, இல்ல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், எனக்கு இப்ப தேவைப்படல, அப்படி தேவைப்பட்டனா நான் யோசிக்கிறேன்னு சொல்றான். இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹாங் வந்து, நீ இங்க என்ன பண்ற, வா என் கூடன்னு இழுத்துட்டு போயிடுறா. அதான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, அப்புறம் எதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கா. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, ஓ இந்த தம்பி பையன் இருக்கான்னு இவனுக்கு ஒரு வேலையே இல்லன்னு திட்டுறா. அவங்களுடைய போன்ல காஃபிக்கு போலாமான்னு மெசேஜ் வருது. இது டேயங் கிட்ட இருந்து. ஓ இது எப்ப நடந்தது தானே யோசிக்கிறீங்க, வாங்க பாக்கலாம். டேயங் அண்ட் ஹாங்கோடைய கிளினிக் ஒரே பில்டிங்ல தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிஃப்ட்ல அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. ஹாங் மேல ஏதோ பூச்சி இருக்குன்னு அவ பயந்துட்டு இருக்கும்போது டேயங் தான் ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் அப்படி பண்ணும்போது இவளோட பேரையும் பாத்துடுவான். ஓ நீங்க தான் ஹாங்ரங்கா அப்படின்னு கேட்க, ஓ எஸ் நான் தான் இவ சொல்லுவான். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் ஏறினதுனால அவங்களால பேச முடியாது. சோ டேயங் என்ன பண்ணுவானா, அவளோட கையில என் கூட காஃபி குடிக்க வரியான்னு கேட்க, இவளும் சரின்னு சொல்லுவான். சோ ஸ்வீட். இன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு தூக்கம் வரல, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் மெசேஜ் ரிசீவ் ஆகுது, நம்ம கார்ட்ஸ் விளையாடலாமா அப்படின்னு. போச்சு நைட் மேல தான் ஏதோ வந்துருச்சோன்னு பயந்து இவ்வளவு ஓடி வந்து பார்க்க அவன் கூலா இருக்கான். ஹே என்னாச்சு, ஆரியோ ஓகே, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கா. இல்லையே எனக்கு போர் அடிச்சதா தான் விளையாட கூப்பிட்டேன்னு சொல்றான். என்ன விளையாடுறியா, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னதான் தப்பா போச்சு, இனிமேல் எனக்கு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவளும் போக, ஏய் நான் சைக்கியாட்ரிக்கு விசிட் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா 2 கண்டிஷன், ஒன்னு நீ என் கூட வரணும், அண்ட் 2வது என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு அவன் கேட்க. ஆனா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது, உனக்கா தோணாதான் நம்ம போகணும்னு சொல்ல, எஸ் எனக்கு இப்ப தோணுதுன்னு சொல்றான். சரி சரி நான் போறேன்னு அவளோ கிளம்ப. அப்படி போகும்போது இவன் மேல இருந்து மொபைலுடைய பிளாஷ் லைட் ஆன் பண்ணி விடுறான். என்ன புதுசா இருக்குன்னு அவளும் கேட்க, ஆமா இந்த லைட் ஒர்க் ஆகல, நீ சேஃபா போகணும் இல்லையா, போங்க மேடம் போங்கன்னு சொல்ல அவளும் சிரிச்சுக்கிட்டே போக இவனும் சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி 2 பேரும் தெரபிஸ்ட மீட் பண்றதுக்கு போறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும் இஃப் யூ ஹேவ் சம்ஒன் பிசைட் அஸ், கண்டிப்பா நம்மளால அந்த சிச்சுவேஷனை தாண்டி வர முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அப்புறம் என்ன 2 பேரும் ஒன்னா உட்காந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் யாரு நினைச்சு பார்த்தா லைக் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கொரியால டாப் பண்ண 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இப்படி ஒரு பார்க்ல உட்காந்து மெடிசின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு. அப்படியே அவங்க நடந்து போகும்போது ஹீரோ சேடா இருக்கான்னு பார்த்து ஹீரோயினும், ஏய் நீ வரி பண்ணிக்காத, எல்லாமே சரியா போயிடும் பாரு, நீ கொஞ்ச நாள்லேன்னு சொல்லி வாய மூடல. வழியில அவளுக்கு ஒரு 5 ரூபாய் காயின் கிடைக்குது, அது பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏய் நான் இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள பாத்தியா, இந்த மாதிரி உனக்கு கிடைச்சிருக்கா, இல்ல இல்ல எல்லாருக்குள்ள கிடைக்காது, நம்ம கிடைச்சிருக்கு, வி ஆர் லக்கின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். அண்ட் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம், இது அந்த டாக்டர் பொண்ணு தானே, ஏன் 5 ரூபாய் கிடைச்சதுக்கு இப்படி ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு அது கேட்டதும் வா வான்னு அவளை இழுத்துட்டு போயிடுறான். எப்பயும் போல போயிட்டு ஆர்கேட் கேம் விளையாடும் போது இன்னைக்கு குட்டி பசங்க எல்லாம் வந்து, இங்க கேம் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்க, அப்ப ஹீரோயினும் நாங்க டாக்டர்ஸ் தான், நீங்க தான் படிக்கணும், போய் படிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வா நம்ம கரோக்கிக்க போலான்னு இழுத்துட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம நான் உனக்காக பாட்டு பாடுறேன்னு வேற சொல்லிருப்பானா, இங்க வந்து ஒரே லவ் சாங்கா பாட ஹீரோயினுக்கு என்னவோ அவகிட்ட லவ்
கன்ஃபெஸ் பண்ற மாதிரியான ஃபீல் வருது. போகும்போது ஹீரோ என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்கா. இல்ல பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட உன்னோட லவ் கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருந்தியா அதான் அப்படின்னு இவ சொல்ல. ஹலோ நான் இப்ப கன்ஃபெஸ் பண்ணேன், அது பாட்டுடைய லிரிக்ஸ் தான், நான் ஜஸ்ட் பாட்டு தான் பாடுனேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு மோய் ஆயிடுது. அப்ப ஹீரோ ஆமா நீ யாரையும் டேட் பண்ணது இல்லையா அதனால உனக்கு தெரியல போல பாவம் உனக்கு கிண்டல் பண்ண. ஹலோ நானும் டேட் பண்ணிருக்கிறேன் வாய மூடுன்னு அவளும் சொல்ல. அப்ப நடுவுல யாரோ ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இது நம்ம வெயிட் லிஃப்டிங் ஃபேரி கிம் போக் ஜூ. இங்க என்ன பண்றேன்னு ஞாபகம் இருக்கான்னு அவ கேட்க. கன்ஃபியூஸ் ஆனா ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது தட் இந்த பொண்ணு நம்ம கூட படிச்ச கிளாஸ்மேட்னு. வாங்க வாங்க காஃபி குடிக்க போலான்னு அவளும் இழுத்துட்டு போயிடுறான். எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிக்கிறான். கூடவே ஹீரோவை பத்தி மட்டுமே பேசுறான். அவனுக்கு போய்கிட்டு இருக்க இந்த கேஸ பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அவன் இந்த கேஸ்ல ஜெயிச்சிடுவான், ஏன்னா அவன் மேல தப்பு இல்லை எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்லையே கிளாஸ்மேட்டை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு அவன் கேட்கா. ஹே நம்ம ஜஸ்ட் கிளாஸ்மேட்டா மட்டுமா இருந்தோம் அதுக்கு மேல எல்லாம் நீ மறந்துட்டியான்னு கேட்க. என்னடா புதுசா குண்டை தூக்கி போடுறான்னு ஹீரோ முழிக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. லஞ்ச் பிரேக்ல நீ எனக்கு மட்டும் ஸ்பெஷலா நிறைய சாசேஜஸ் கொடுப்ப, அப்புறம் எரேசர் கேட்கும் போது நீயே வச்சுக்கோன்னு ஃபுல் எரேசரையே கொடுத்துட்ட, அப்புறம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்த அந்த பசங்களையும் அடிச்சு தோச்சிட்டல அதெல்லாம் மறந்துட்டியா என்னன்னு கேட்க. ஹீரோவுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அவனும் பேந்து பேந்துன்னு முழிக்கிறான். அண்ட் ஹீரோயினும் ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணையான்ற மாதிரி மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஃபைனலி இந்த டிராமால கேமியோ பண்ணா நம்ம வெயிட் லிஃப்டிங் ஃபேரி போறதுக்கான டைம் வந்துடுச்சு. பாய் சொல்லிட்டு அவ்வளவு கிளம்ப ஹீரோயின் இங்க ஹீரோவை பிடிச்சி டேய் அவளுக்கு எல்லா சாசேஜஸும் போட்டு நீ எனக்கு வெங்காயமும் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கிற, ஏன் இப்படி பண்ண, இப்படி பார்ஷியாலிட்டி பண்ணலாமா? ஓ சாரி அவ அவனோட கிளாஸ்மேட் மட்டும் இல்ல ஆக்சுவலி கிரஷ்ல நான் தான் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு நாலு வார்த்தை கேட்டு அவனை ஒரு இடி இடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். சோகமா வீட்டுக்கு திரும்பின ஹீரோ நம்ம எப்படா இப்படி பண்ணோன்னு ரொம்ப தீவிரமா யோசிக்க ஃபைனலி நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. வாங்க பிளாஷ்பேக் போலாம். ஸ்கூல் டேஸ்ல ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, அப்ப லஞ்ச் பிரேக்ல சர்வ் பண்ணும்போது ஹீரோயினை பார்த்து வெங்காயம் மிளகாலாம் நிறைய போட்டிருப்பான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்திருப்பான். அவளுக்கு எல்லாருக்கும் போடுற மாதிரி சாசேஜஸ் போட சரி நமக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா பண்றானோ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டான். அதே மாதிரி ஹீரோயினோட எரேசர் கீழே விழுந்துச்சுன்னு ஹீரோ இந்த எரேசர் வேணுமான்னு கேட்டு அவ கூட நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த பொண்ணு எனக்கு எரேசர் தேவைப்படுதுன்னு கேட்டதும் நீயே வச்சுக்கோமா அப்படின்னு இவன் வேணுக்குனே அதாவது ஹீரோயினுக்கு கொடுக்கல பட் இவளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பான். மூணாவது அந்த பசங்க மிஸ்பிஹேவ் பண்ணது அந்த இடத்துல யாரு இருந்திருந்தாலும் ஹீரோ கண்டிப்பா அதை தான் பண்ணிருப்பான். சோ எந்த விதத்திலயும் இது அவளுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோவை தேடி மேல வரான். அவனோட வீடு திறந்திருக்குன்னு பார்த்து உள்ள போக அங்க ஜன்னலும் திறந்திருக்கு. இப்பெல்லாம் விட்டு அவன் போக மாட்டானே அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அவளுக்கு அந்த பெண்ணும் கிடைக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடந்து வீட்டுக்கு வரும்போது அவனை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறான். அந்த மாஸ்க் போட்டாலும் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா ஹீரோவுக்கு தெரியும் தட் அந்த ஆள் இன்னமும் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு இடத்துல போயிட்டு அவனை பிடிச்சிடறான். யாரு நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவன் கேட்க எந்த பதிலும் இல்ல. சரி எப்படியாவது அவனோட ஃபேஸையாவது பார்த்தெல்லாம் ட்ரை பண்றான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டல போட்டு ஓடிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோ என்னது இது பெண்ணான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அவளோட தம்பி வந்து அக்கா இங்க என்ன பண்ற, டாக்டர் அண்ணா இல்லாத நேரத்துல இங்க என்ன வேலைன்னு அவன் கேட்க. அடே கதவு திறந்திருந்தது அதான் உள்ள ஆள் இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப இந்த பெண் கிடைச்சதுன்னு சொல்றான். இது பெண் மாதிரி இல்லையேன்னு அவனும் வாங்கி பார்த்து அடோ இது ஸ்பை கேமராக்கான்னு சொல்றான். உடனே அவ ஹீரோவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேக்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அண்ட் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயினோ ஓடி வந்து உன்னோட வீட்டுல என்ன கிடைச்சது பாருன்னு சொல்லி காட்ட அங்க டேபிள்ல இதே மாதிரி நிறைய ஸ்பை கேமராஸ் இருக்குன்னு பார்த்து ஷாக் ஆறா. அண்ட் இப்பதான் இவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது இதெல்லாம் பண்றது அந்த மாஸ்க் போட்ட ஆள் தான். சரி அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு இவங்க வெயிட் பண்ணி செக் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுல இருந்த வீடியோ கிளிப்ஸை இவங்களால பார்க்கவே முடியல. அந்த டிவைஸே டேமேஜ் ஆயிடுச்சு, மேபி தண்ணி பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் அன்னைக்கு மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணிலாம் இது மேலதான் கொட்டிருந்தது. யாரா இருக்கும் அப்படின்னு இவங்க டவுட்டா பேசிக்கிட்டே வெளியே வர அப்ப ஹீரோ தலையில இருந்து ரத்தம் கொட்டுதுன்னு பார்த்த ஹீரோயினும் வா ஹாஸ்பிட்டல் போலான்னு இழுத்துட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவை ட்ரீட் பண்ண டாக்டர் எல்லாமே ஓகேயா தான் இருக்கு நீங்க போலான்னு சொல்ல அப்ப ஹீரோயினும் என்ன நினைச்சாலோ புசுக்குன்னு அழக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோயினும் அழுதுகிட்டே அன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்த போது கண்டிப்பா ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்திருக்கும், உனக்கு நேரம் சரியில்லை ஸோ ஏதோ தப்பு பண்ணிருப்பியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இப்பெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது யாரோ திட்டம் போட்டு உன்னை மாட்டி விட்டுருக்காங்க, பாவம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்ப அப்படின்னு அவ்வளவு தேம்பி தேம்பி அழுக. ஹீரோ தட்டி கொடுக்குறான். நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையான்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு ஹீரோயின் இருக்கான்றது இன்னைக்கு உணர்றான். அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குதான் ஹீரோவுக்கு தேர்ட் ஹியரிங். கோர்ட்டுக்கு கிளம்புறான். அப்ப ஹீரோயினை கால் பண்ணி எனக்கு வெயிட் பண்ணு நானும் வரேன்னு சொல்றான். சரி இவனோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சுத்தி முத்தி பாக்குறான். எதையோ பார்த்து அப்படியே நடந்து போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழே வந்து பார்க்க அங்க யாருமே இல்ல.
எங்க போயிட்டான் அப்படின்னு முன்னாடி வந்து பார்த்தா அங்க அவனோட போன் விழுந்திருக்குது. இப்படி போன் ரோட்ல கிடைக்குது, எங்க போயிட்டான் இவன்னு அவளுக்குள்ள பயம் வருது. அந்த போனை எடுத்துட்டு அவ கடகடன்னு கோர்ட்டுக்கு வந்து சேர்றான். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க ஹீரோ இன்னும் வரல. எங்கதான் போனான்ற மாதிரி அவளும் ரொம்ப ஷாக் ஆகி நிக்க. இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு, இந்த ட்ரையலை க்ளோஸ் பண்ணலான்ற மாதிரி ஜட்ஜும் முடிக்கும் போது கரெக்டா ஹீரோ உள்ள என்டர் ஆறான். நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா நான் எவிடன்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பென் டிரைவையும் கொடுக்கறான். அப்படியே ஹீரோ திரும்பி பார்க்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோ அங்க ஒரு கார் நிக்கிறத பார்த்து யாருன்னு கிட்டக்கு போய் பார்க்க இது அவன் கூட ஒர்க் பண்ண அந்த அனஸ்தியாலஜிஸ்ட் தான். அவன் ரொம்ப பயந்து அப்படியே கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஹீரோ பின்னாடியே துரத்துறான். அப்படி ஓடும்போது ஒரு இடத்துல இடிச்சு அவனுடைய போனும் கீழே விழுந்துடுது. அப்பயும் அவன் நிக்காம அவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிடுறான். உனக்கு என்னதான் வேணும்னு அவனும் கேட்க இந்தாங்கன்னு அந்த பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறான். அப்புறமா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹிடன் கேம்ல என்ன இருக்குன்ற வீடியோவையும் பாக்குறாங்க. கிளினிக்குள்ள 2-3 பேர் என்டர் ஆறாங்க. அவங்க கையில அந்த மருந்து இருக்கு, அதெல்லாம் ஏத்தி விட்டு எல்லாத்தையும் செட் பண்றாங்க. சோ தட் நாளைக்கு ஆபரேஷன் நடக்கும் போது ஹீரோ மேலதான் இந்த பழி வரணும்னு. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் டைம்ல இவங்க டீம்ல ஒர்க் பண்ற ஒரு நர்ஸ் கூட அவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. வீடியோ பார்த்ததும் அந்த ஆட்கள்லாம் யாரு அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஹாஜர் பண்றாங்க. அண்ட் அப்பதான் இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் மர்டர் செட்டப் பண்ணது அந்த விஐபி பேஷண்ட் உடைய ஹஸ்பண்ட்னு தெரிய வருது. எல்லாமே கிளியர் ஆனதும் அந்த ஆளையும் அரெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இந்த கேஸும் அப்படியே சால்வ் ஆகுது. இது எல்லாமே ஓகே. ஆனா எதுக்காக அந்த அனஸ்தியாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஹிடன் கேம்ஸ் வைக்கணும், இந்த டவுட் தான் போலீஸ்க்கும் வருது. அண்ட் அவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்ல இதே மாதிரியான ஒரு ஆபரேஷன் நடக்கும்போது ஒரு மெடிக்கல் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. வேற ஒரு சீனியர் டாக்டர் பண்ண தப்பு இவன் தான் பண்ணான்ற மாதிரி இவன் மேல போட அந்த பேஷண்ட்டும் இறந்து போறாங்க. இவன் அந்த தப்பு பண்ணலன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. பாவம் மாட்டிக்கிறான். எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, வேலையும் போயிடுச்சு. அதனால அவன் இங்க ஹீரோடைய கிளினிக்ல வேலைக்கு சேர்ந்தப்பவே இந்த மாதிரி ஹிடன் கேம்ஸ் வச்சுட்டான். சோ தட் இனிமேல் அவன் மேல யாரும் தப்பான பழியே போட்டுறக்கூடாதுன்னு. ஆக்சுவலி அவனுக்காக அவன் பண்ணிருக்கிறான். பட் இது ஏதோ ஒரு விதத்துல ஹீரோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. ஃபைனலி தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்குது. அண்ட் கொரியா ஃபுல்லா நம்ம ஹீரோ இஸ் நாட் கில்ட்டின்றது வைரல் ஆகுது. இந்த நாளுக்கு தான் ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் அவனுக்குள்ள சந்தோஷம் இல்ல. எல்லாரும் அவனுக்கு கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, கொலாபரேஷனுக்கு கூப்பிடுறாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. பட் அவன் எதுக்குமே போகல. கிட்டத்தட்ட 3 நாளா ரூம்குள்ளேயே இருக்கான்னு இதை நோட் பண்ண அம்மாவும் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மனசே கேட்காம இவங்க எல்லாரும் ஒரு காரணமா வச்சு ரூஃப் டாப்ல போயிட்டு நிக்கிறாங்க. ஹீரோவை சியர் அப் பண்றதுக்கு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு வைன் குடிக்கிறாங்க. அப்புறம் நிறைய சாப்பிடுறாங்க. அம்மாவுக்கு போதை ஏறினதும் இருந்தாலும் என் பொண்ணு நீ ரிஜெக்ட் பண்ணிருக்க கூடாதுப்பா, பாவம் என் பொண்ணுன்னு உளறிக்கிட்டு இருக்கும் போது டேயன் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வர. என்ன ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு கால் வருதுன்னு அவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் உனக்கு கால் பண்ணலையா, இரு நான் பேசுறேன்னு அம்மா பேசி கிளின்னு கிழிச்சு விட்டுறாங்க. அச்சோ, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம குடும்பத்துடைய வேற ரூபத்தை பார்த்துடுவான்னு நம்ம ஒரு வாக்கு போலாமா அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான். இப்பதான் ஹீரோவுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அகெயின் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவுக்கு போது ஏறினதும் அவன் உளர ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சம் நேரத்துல திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குது. இருந்தாலும் அவ இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. ஹீரோவும் உன்னோட கையை பிடிச்சிக்கிடவா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் கையை கோக்குறாங்க. அண்ட் ஒன்னா உட்காந்து அந்த நிலாவுடைய அழகையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஸ்வீட். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கா. நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்குமா, இல்ல கையெல்லாம் பிடிச்சோம் ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோமான்ற மாதிரி அவளுக்கு ஒன்றும் புரியாம என்ன பண்றதுன்னு அம்மா கிட்ட போயிட்டு அவங்க எப்படி லவ் கன்ஃபெஸ் பண்ணாங்க, லவ்ல தான் இருக்காங்கன்றது எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி கேக்குறா. அப்ப அவங்களுடைய லவ் ஸ்டோரி அவங்க சொல்ல ஹீரோயின் அடுத்து தாய் மாமா கிட்ட போயிட்டு அவங்களுடைய லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எப்ப இருந்ததுன்னு கேட்க அவங்க என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. சோ சேட். இப்ப ஹீரோயினும் லாஸ்ட் நைட் அவளுக்கு நடந்தது எல்லாமே ஏதோ அவளோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி சொல்லி இதுக்கு அர்த்தம் என்ன, அவங்க இன்னமும் டேட் பண்றாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்களான்னு கேட்க அப்ப இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த தம்பி பயலும் எந்திரிச்சு ஆஹா அப்படியா விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இப்பெல்லாம் எல்லாமே மாறி போச்சு, நீ சொல்றது கேட்கும் போது இது என்னமோ ஃப்ளோட்டிங் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு, எதுக்கும் உன்னுடைய ஃப்ரெண்டு ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அண்ட் சீக்கிரமா இது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுன்னு சொன்னதும் ஏற்கனவே ஹீரோயின் குழப்பி போயிருந்தாலும் இவன் இன்னும் குழப்பி விட்டுடுறான். இவ கடகடன்னு ஹீரோவை மீட் பண்ணலான்னு போறான். போயிட்டு உன்கிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ண பின்னாடி ஹீரோ வந்து நின்னு
என்ன பேசணும் சொல்லுன்னு கேக்குறான். உள்ள போயிட்டு பேசலாமான்னு 2 பேரும் உள்ள போறாங்க. அப்ப ஹீரோயினும் பேச ஆரம்பிக்க போக யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய தம்பி தான். ஒச்சோ இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு இவ டக்குன்னு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிக்க போறேன்னு சொல்ல, ஆமா நீ எதுக்கு ஒளிஞ்சிக்கணும்னு ஹீரோ கேட்க, இல்ல இந்த பையனுக்கு ஏற்கனவே நம்ம மேல சந்தேகம் இருக்குது, அதுக்கெல்லாம் இவனை கொடுக்க வேணான்னு அவளோ டப்புன்னு போயிடுறான். சரின்னு இவனை போயிட்டு கதவை திறக்க அவன் உள்ள வந்து, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இங்க பாருங்க என்னுடைய அக்காவை நீங்க டேட் பண்ணுங்க, பாவம் அவ ஏங்கிட்டு இருக்கா, ஏற்கனவே ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதுவே அவளால தாங்கிக்க முடியல, இப்ப என்னன்னா நீங்க கை கோர்த்துனது, நிலாவை பார்த்து ரசிச்சது எல்லாமே அவ சொல்லி என்னமோ அவளோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி காட்டிக்கிறா. பட் எனக்கு தெரியும் அவளுக்கு ஃப்ரெண்டே இல்ல. சோ இதெல்லாம் அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. இந்த தடவை நீங்க ஏமாத்த முடியாது, ப்ளீஸ் அவளை டேட் பண்ணுங்கன்னு இவனோ கதையா சொல்ல, உள்ள இருந்து இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயினுக்கோ அச்சோ என்ன பேசிட்டு இருக்கான் இவனு. அவளும் அங்க உள்ள சாமி அடிக்கிட்டு இருக்கா. இல்ல நாங்க ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், சோ நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோவும் தம்பி கிட்ட சொல்ல, அப்ப பார்த்து ஹீரோயின் அங்க இருக்கிற டேப்பை தட்டி விட்டுறான். ஷவர்ல இருந்து தண்ணி தெறிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் போராடிட்டு இருக்கா. என்ன பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு தம்பி பேல போக பார்க்க, அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புப்பான்னு அவனை தடுத்து விட்டுறான். அப்புறம் உள்ள போயிட்டு ஆரியோ ஓகேன்னு ஹீரோயினையும் கூட்டிட்டு வரான். ஹே நம்ம நிஜமாவே டேட் பண்றோமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆஃப் கோர்ஸ் இதுல என்ன டவுட் உனக்கு, we are dating அப்படின்னு ஹீரோ அவளை டப்புன்னு ஹக் பண்றான். அண்ட் அவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போலான்றதும் டிசைட் பண்றாங்க. அந்த பக்கம் டேயங் அண்ட் ஹாங்ரன் லிஃப்ட்ல மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹீரோயினுடைய ரூஃப் டாப்ல தான் தங்கி இருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான்றது ஹாங்ரன் சொன்னதும் டேயங் ரொம்ப ஷாக் ஆறான். இந்த பக்கம் பிளான் பண்ண மாதிரியே ஹீரோ ரெடியா ஹீரோயினுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ ரெடி ஆயிட்டு வரான். அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது டேயங் ஓடி வந்து, நீ இங்கதான் இருந்தியா, நீ கஷ்டத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நீ இருந்து கஷ்டப்படுறன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்ற மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. ப்ரோ ப்ளீஸ் நாங்க இப்ப டேட்டுக்கு போயிட்டு இருக்கோம், டோன்ட் ஸ்பாயில் இட் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அப்படியாமா சாரிமா கோச்சிக்காத, நான் கொஞ்சம் நேரம் இவன் கூட பேசலாமா அப்படின்னு சொல்ல, ஓ எஸ் நீங்க 2 பேரும் பேசுங்க நம்ம அப்புறமா போலான்னு அவளும் போயிடுறான். கூடவே அன்னைக்கு ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு போனது டேயங் கூட தான் இவனுக்கு தெரிய வருது. அவங்க ரெஸ்டாரண்ட்ல போய் பேசுறாங்க. அப்ப ஹீரோ, என்ன திடீர்னு இந்த மாற்றம், என்னை பிடிக்காது தானே உனக்கு, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்க, அடா அப்படிலாம் இல்லப்பா, எஸ் உன்னுடைய ஆக்ஷன் சம்டைம் எனக்கு பிடிக்காம போச்சு, பட் அதுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன்னு கிடையாது, ஆக்சுவலி நீ கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சு கால் பண்ணணும்னு நினைப்பேன், பட் என்னால பேசவே முடியல, சாரிப்பா, என்னால முடிஞ்சது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவனுக்கு ஒரு ஜாப் ஆஃபரும் தரான். என்ன பதில் சொல்றதுன்னு ஹீரோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வர அங்க ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறான். இங்க என்ன பண்றேன்னு அவன் கேட்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். சரி இந்த நாள் என்ன முடியல நம்ம டேட்டுக்கு போலான்னு 2 பேரும் ஜாலியா போறாங்க. என்னது ஜாலியான டேட் இப்படியா இருக்கும்னு அவன் பிந்துன்னு முழிக்கிறான். விஷயம் என்னன்னா இவன் இங்க வந்தும் அவள் பண்ண ரீசர்ச் அண்ட் எஸ்ஐஸ் பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து காண்டான ஹீரோவும் தயவு செஞ்சு என் கூட வா அவளை இழுத்துட்டு போயிட்டு ரியல் டேட்டுக்கு கூட்டிட்டு போறான். 2 பேரும் சேர்ந்து தியேட்டர்ல மூவி பாக்குறாங்க அண்ட் அவங்க பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, நிறைய சாப்பிடுறாங்க. அந்த டேட்டும் ஜாலியா போகுது. அதே சமயத்துல இந்த பக்கம் சீனியர் டாக்டர் இருக்கான் இல்லையா, இவங்க வீட்டுக்கிட்ட வந்து முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்னு தெரியல. சோ ஃபைனலி டேட்டை சக்சஸ்ஃபுல்லி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்ப ஹீரோ வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு கார்டு இருக்குன்னு அவன் பாக்குறான். இது வேற எதுவும் இல்ல, வெட்டிங் இன்விடேஷன் ஆஃப் சீனியர் டாக்டர். எஸ் இந்த இன்விடேஷன் கார்டு கொடுக்க தான் வந்திருப்பான் போல. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கண் கலங்குது, ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றான். சரி நான் போறேன், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நவா கடகடன்னு கீழே இறங்கி போய் அவளுக்கு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்டண்ட் ஆகி நிக்கிறான். சோ சீனியர் டாக்டர் அண்ட் ஹீரோயினுக்கு ஏதோ ஹிஸ்டரி இருக்குது போல, வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வரும்போது அங்கே இன்டர்வியூ எடுத்த டாக்டர்ஸ் எல்லாம் டவுட்டா இவளை பத்தி பேச, அப்ப அந்த கூட்டத்துல இந்த சீனியர் டாக்டர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி, கண்டிப்பா இவ ஒரு சிறந்த டாக்டரா இருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி பேசும்போது, யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு நமக்கு சப்போர்ட் பண்றாருன்னு பார்க்கும் போதே இவ மனசுல அவரு சின்ன இடம் பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் இன்டர்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவ அப்படி வேலை பாக்குறான், ராப்பகலா பார்க்காம. அவளோட ஹார்ட் ஒர்க் ஒரு அளவே இல்லாம போச்சு. இதுக்கு இடையில அப்ப அந்த சீனியர் டாக்டர் வந்து அவளுக்கு ரொம்ப கேர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கற மாதிரி அப்ப கவனிச்சுக்கிறாரு. என்னவா இருக்கும், இவருக்கு அவளை பிடிக்குமா என்ன அப்படின்றத நம்மளும் யோசிக்கிறோம் இல்லையா. பட் இவன் சரியான கேடின்றது நமக்கு அப்புறமா தான் தெரிய வருது. என்ன நடக்குதுன்னா அவளோட ஹார்ட் ஒர்க்கை இவன் யூஸ் பண்ணிக்கிறான். எண்ட் ஆஃப் தி டேல இவன் ரீசர்ச் பண்ணி சப்மிட் பண்ண அந்த எஸ்ஐவை
இவன் தான் பண்ணான்ற மாதிரி இவனோட பேரை கொடுத்து சப்மிட் பண்ணிடுறான். இதுல ரொம்ப பெரிய ஏமாற்றம் என்னன்னா ஹீரோயினுடைய பேரையே ஒமிட் பண்ணிடுறான். எல்லா வேலையும் பார்த்தது இவ தான், ஆனா இவளோட பேரு கூட அதுல இல்ல. எப்படி இருக்கும்? கடைசியில இந்த ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. தட் இவன் ப்ரமோஷனுக்காக தான் இந்த மாதிரி அவளை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு. இப்ப பிரசன்ட் டேல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்ன பிளான், நம்ம வெளியே போலாமான்னு கேட்க, இல்ல நான் ஆல்ரெடி வெளியே தான் இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு அவ வச்சிடுறான். அந்த பக்கம் ஹீரோயின் தெரபிஸ்ட மீட் பண்ணி ரொம்ப உடைஞ்சு போய் பேசுறா. என்ன சொல்றானா, அவளுக்கு நிறைய பெயின் கில்லர்ஸ் வேணும்னு கேக்குறான். எதுக்காக இப்படி கேக்குறீங்க, ரீசெண்டா ஏதாவது நடந்ததான்னு அவரு கேட்க, இவளால முடியல அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு டாக்டரை விசிட் பண்ண ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துடுறான். நேற்று வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோமே, அவ ஏதாவது ஃபீல் பண்றானா என்கிட்ட சொல்லிருந்திருக்கலாம், என்னவா இருக்கும், எதுக்காக அழுகுறான்ற மாதிரி அவனுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அவ கேப் பிடிச்சி போற வரைக்கும் இவன் அவளை தூரத்திலிருந்தே ஃபாலோ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து ஹீரோ நேர ஜெயங்குடி கிளினிக்கு போயிட்டு அவன் ஆஃபர் பண்ண ஜாபை ரிஜெக்ட் பண்றான். என்ன சொல்றானா, இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னோட சப்போர்ட் தேவைப்படுது, அவ இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. ஐ திங்க் ஐ நீட் சம் டைம் அண்ட் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறத பத்தி யோசிக்கிறேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட எக்ஸ் கோவர்க்கரை மீட் பண்றான். சீனியர் டாக்டர் கல்யாணம் பண்ண போறது அண்ட் அவனுடைய வேலையும் ரிசைன் பண்ணிட்டான்ற விஷயம் இவளுக்கு தெரிய வருது. அப்ப இவளுக்கு டவுட் வருது, இப்பதானே இந்த பொசிஷன் கிடைச்சது, அப்புறம் ஏன் இப்படி பண்ணணும்னு அவ டவுட்ல கேட்க, ஏன்னா அவர் இப்போ கல்யாணம் பண்ண போறது சிஓடைய பொண்ணு, இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரே அவனா தானே இருக்க போறான், அப்புறம் இதுக்கு இந்த வேலைன்ற மாதிரி சொல்ல, இவனோட சீப்னஸ்க்கு ஒரு அளவே இல்லையான்றதுதான் அவளுக்கு தோணுது. கூடவே இன்னைக்கு நைட்டு குட் பை பார்ட்டியோ ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அங்கிருந்து கிளம்புற ஹீரோயினும் அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அவளுக்குள்ள வெறியிருது. என்ன நினைச்சாலோ நேரா அந்த குட் பை பார்ட்டிக்கே போறான். அங்க அந்த சீனியர் டாக்டர் அவனோட டீம் கூட பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோகமா ஹீரோயினை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு நடந்து வரும்போது அம்மா என் தம்பி பையனும் பார்த்து, என்னாச்சு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறியா, மெலிஞ்சிட்டியே அப்படின்னு எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயினோடைய ரூம்ல அவனுக்கு சீனியர் டாக்டர் கூட எடுத்து ஒரு பிக்கும் கிடைக்குது. இங்கே ஹீரோ ஷாக் ஆக அந்த பக்கம் சீனியர் டாக்டர் சடனா ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆறான். அப்புறம் அப்படியே நடிச்சுக்கிட்டே இவானியோ ஜாயின் பண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சு அவளோட கிளாஸ்ல வைன் ஊத்த, இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா. டப்புன்னு அதை எடுத்து இவன் மூஞ்சிலே வீசி விட்டுறான். இப்ப வரைக்கும் நீ ஃபேக்கா நடிச்சது போதும், இனிமேலாச்சும் நேர்மையா வாள்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் டேயங்க்கு ஹீரோவை நினைச்சு கவலையா இருக்குன்னு ஹாங்ரன் கிட்ட பேசும்போது, நான் ஜாப் ஆஃபர் பண்ணேன், பட் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கணும், சப்போர்ட் பண்ணும், அதனால வேணான்னு சொல்றான். என்னப்பா இது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி பேசும்போது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பா ஹீரோயினா தான் இருக்கணும்ன்றது ஹாங்ரனுக்கும் டவுட் வருது. உடனே அவ ஹீரோயினுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறான். இது கேட்டதும் ஏற்கனவே கஷ்டத்துல இருந்த ஹீரோயினுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னமோ மலை அவ மேல வந்து விழுந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவும் அம்ப்ரெல்லா எடுத்துட்டு ஹீரோயினை தேடி தான் வரான் போல. மலையில நனைஞ்சுக்கிட்டே வர்ற ஹீரோயினை பார்த்து, என்னாச்சு, ஆர் யூ ஓகேன்னு ஹீரோ கேட்க, இல்ல ஐ அம் நாட் ஓகே, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்னால முடியல அப்படின்னு அவ சொல்ல, என்னாச்சு, எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம், நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்ல வேணாம், என்னால இனி யாருக்கும் கஷ்டம் வேணான்னு அவ்வளோ தேம்பி அழுகுறான். ஹீரோவாலையும் எதுவுமே பேச முடியல. அந்த அம்ப்ரெல்லாவை ஹீரோயினுக்கே கொடுத்துட்டு மலையில நினைச்சுக்கிட்டே அவன் அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோ அவனோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டேயும் கூட அவனோட கிளினிக்ல ஒர்க் பண்ண போறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு ரூம்ல தங்கி வீக்கெண்ட்ல மட்டும் இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கான். ஹீரோனுடைய ஃபேமிலி கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஹீரோவுக்கு தேவைப்படுற அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா தம்பி பையனும் இருக்கானே, மோபம் பிடிக்கிற நாய் மாதிரி, சம்திங் இஸ் ஃபிஷி, கண்டிப்பா 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, ஏன்னா அக்காவும் வழி அனுப்புறதுக்கு வரல அப்படின்னு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோயினும் வரான். ஆனா எந்த பதிலும் சொல்லல. அவ ரொம்ப சோகமா இருக்கான். அந்த பக்கம் ஹீரோவும் சோகமா இருக்கான். இவங்களுக்கு பிரேக்கப்கான ஃபேஸ் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாளே ஹீரோ அந்த நியூ கிளினிக்கு ஜாயின் பண்றான். இந்த பக்கம் அம்மாவுக்கு புசான்ல இருக்கிற அத்தை கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்னன்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சிஓ பையன் கூட உன்னோட பொண்ணை கனெக்ட் பண்ணி விட்டு அவங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி விடுன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப அம்மா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் நைட் தான் ஹாங்ரன் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பா. பிளைண்ட் டேட்டுக்கு போன்னு எப்படி டைரக்டா சொல்றதுன்னு அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா என்னாச்சு, ஏதாச்சும் சொல்லுமான்னு அவ கேட்க, ஓ எஸ், வேலை விஷயமா ஒரு டாக்டர் உன்கிட்ட ஏதோ பேசணுமா, அத்தை போன் பண்ணி சொன்னாங்க, நீ போய் மீட் பண்றியான்ற மாதிரி கேட்க, சரிமான அவ சொல்றான். அடுத்து சொன்ன இடத்துக்கு போய் மீட் பண்றா. அப்ப நீங்க எதுக்காக மீட் பண்ணோன்னு சொன்னீங்க, என்ன கேட்கணும் கேளுங்கன்னு இவ கேட்க,
அவன் ரொம்ப கூலா இருக்கான். என்ன நடிக்கிறியா, எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு வேலை வேற இல்லையாமே அப்படியா அப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி இங்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்ததாவும் சொல்ல அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ டப்புன்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இந்த பக்கம் வீட்டுல அம்மாவும் அச்சோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப வரிடா இருக்காங்க. நல்லபடியா எல்லாமே முடிக்கணும்ன்ற மாதிரி ப்ரேயும் பண்றாங்க. கரெக்டா அப்ப பார்த்து ஹாங்ரான் ஹீரோயினுக்கு கால் மேல கால் பண்ண அவ எடுக்க மாட்டேங்கிறான். அப்ப தம்பி பேலுக்கு போன் பண்ணி என்னாச்சுடா அவனுடைய அக்காவை போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்க அவ பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கிறான், இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லி வச்சிடுறான். என்ன பிளைண்ட் டேட்டுக்கு அப்படின்னு இவ்வளவு ஷாக் ஆக கரெக்டா அப்ப கிராஸ் பண்ணி போற ஹீரோவும் இந்த ஒரு வேர்டை கேட்டுடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் திருப்பி வந்ததும் அம்மா எப்படி இருந்ததுன்னு கேட்க அவளுக்கு செம்ம கோவம் வருது. நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலமா, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன்னு கஷ்டப்படுத்துறீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு அவ்வளவு சண்டை போட்டு மேல ரூஃப்ல போய் தனியா உட்காந்துக்கிடுறான். நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தாய் மாமாவும் வந்து அவளை சியர் அப் பண்றாங்க. யாரோ கேபேஜ் சாப்பிட்டா டிப்ரெஷனுக்கு நல்லதுன்னு சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்தா உன்னுடைய அம்மா இங்க கேபேஜ் வளர்த்துட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, உன்னுடைய அம்மா உனக்கு நல்லதுக்கு தாண்டா யோசிப்பாங்க, அதனால நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காதன்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. அப்புறம் என்ன தம்பி அண்ட் தாய் மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா அண்ட் ஹீரோயினை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி டேட்டும் ரெடி பண்றாங்க. சோ ஸ்வீட். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரெண்டு பெக் போட்டதும் அவங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொட்டி தீக்குறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பிளைண்ட் டேட்டுக்கு அடி போறே, நீ ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே அவளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் செக் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியே டின்னருக்கு போயிருக்காங்கன்னு பார்த்து இவனுக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு. இந்த பக்கம் அம்மாவும் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன், நீங்க ரெண்டு பேரும் டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அம்மாவும் புகழ்ந்து தள்ள அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. அவ ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றான். மெசேஜ் பண்ணலாமா என்னன்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் போனை பார்த்தவ ரொம்ப ஷாக்காரா. ஏன்னா அவ ஹீரோவுக்கு நைட்டு மெசேஜ் போட்டிருக்கான், நீ தூங்கிட்டியா என்ன அப்படின்னு, எதுக்காக நம்ம இப்படி பண்ணோம் அச்சச்சோ அப்படின்னு அவ்வளவு ரெஸ்ட்லெஸ் ஆகி ஓடி மேல போக அங்க ஹீரோ ஆல்ரெடி உட்காந்துட்டு இவளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்க என்னுடைய எக்ஸ் 2 நாள் தான் டேட் பண்ணோம், அதுக்குள்ள பிரேக்அப் பண்ணிட்டு இப்ப நீ பிளைண்ட் டேட்டுக்கு வேற போறியா, அது மட்டும் இல்லாம ஃபேமிலி டின்னர் செம்ம ஜாலியா இருக்க போலாம் அப்படின்னு இவன் டான்ட் அடிக்கிறான். எவ்வளவு நேரம் தான் கூலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அவனும் பாவம், ஏய் ஏண்டி இப்படிலாம் பண்ற, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எவ்வளவு நாள் வேணுமோ எவ்வளவு நேரம் வேணுமோ எடுத்துக்கோ, உன்னை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு அப்படியே தலையை தடவி கொடுத்து அங்கிருந்து போக ஹீரோயினுக்கு குளுக்குளுன்னு இருக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயினும் சர்ஜரி பண்றதுக்கு ரெடியா இல்ல போல. லாஸ்டா அவனுக்கு நடந்த அந்த மெடிக்கல் ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னும் மீண்டு வரல. அப்ப டேயங்கும் இப்ப சர்ஜரி எல்லாம் பண்ண வேணாம், நீ கொஞ்சம் டைம் வேணா எடுத்துக்கோன்ற மாதிரி அட்வைஸ் பண்ண. இல்ல நான் இதை தாண்டி கண்டிப்பா வந்தே ஆகணும்ன்ற மாதிரி அவனும் சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம பாக்குறோம். அவுட் ஆஃப் நோவேர் சடனா அங்க ஹீரோயின் இருக்கிறத பார்த்து இவனும் ஷாக்காரான். அப்புறம் அந்த சர்ஜரியும் நல்லபடியா முடியுது. வெளியே வந்ததோ டேயங் கிட்ட இவ இங்க என்ன பண்றான்னு அவன் கேட்க அப்பதான் அவனுக்கு தெரிய வருது என்னன்னா ஹீரோக்கு இருக்கிற அந்த ட்ராமேட்டிக் இன்சிடென்ட்ல இருந்து அவன் வெளியே வரணும்னா கண்டிப்பா யாராச்சும் அவனுக்கு சப்போர்ட்டிவ் ஹேண்ட் தேவைப்படும், அது நானா இருக்கணும்னு நினைக்கிறேன், சோ ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோயின் தான் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த சர்ஜரி நடக்கும்போது அவ கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படி அவ ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு நம்மள ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி டேயங் சொல்றான். அது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணும்போது பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டா, என்னுடைய சப்போர்ட் தேவையில்லைன்னு சொன்னவா இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண வரலான்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. அப்கோர்ஸ் நீ தானே நேத்து வந்து சொன்ன எப்பனால நான் உன்கிட்ட வரலான்னு, அதனால நான் வந்துட்டேன் மாதிரி இவளும் அவனோட வாயை அடிச்சிடறான். அடுத்து நம்ம ஹீரோவும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க சீனியர் டாக்டரை விசிட் பண்றான். அவனுக்கும் ஹீரோயினுக்கு என்னதான் நடந்தது என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஆளும் அவ ரொம்ப மோசமானவா, பொய் சொல்லுவா, அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிடுவா, அவகிட்ட இருந்து நீ தள்ளியே இருன்ற மாதிரி ஹீரோயினை பத்தி ரொம்ப கேவலமா பேசும்போது ஹீரோவும் ட்ரிகர் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். தேங்க் காட் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் விலக்கி விடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவா ரொம்ப மிஸ் பண்றான். சரின்னு கால் பண்ணி பார்க்க ஹீரோ அவளை மிஸ் பண்ணி அங்க வந்திருக்கிறான்னு தெரிய வருது. சரின்னு இவ போயிட்டு பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆறா. எங்க அடிப்பட்டது என்ன நடந்ததுன்ற மாதிரி பதறி போய் கேட்க ஹீரோ டப்புன்னு அவளை பிடிச்சி ஹக் பண்ணிடுறான். சரி வானை இவ்வளவு இழுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். அப்ப ஃபைனலி அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது பேசுறாங்க. என்னால என்னோட ஆளுக்கு கஷ்டம் வேணாம், அதாவது மாத்தி மாத்தி அப்படி சொல்லிக்கிறாங்க, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் கண்டிப்பா ஒரு பாரமா இருக்க கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன அவளும் ஹீரோடைய அதே கிளினிக்ல அனஸ்தியாலஜிஸ்டா ஜாயின் பண்றான். ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு சான்ஸ் தரலான்னு முடிவு பண்றாங்க. அண்ட் தென் தி கிஸ் ஈச் அதர். மறுபடியும் அவங்க ரிலேஷன்ஷிப் ஜோனுக்குள்ள வராங்க. ஆல்வேஸ் ஆன் ஃபோன் நல்லா பேசிக்கிட்டு உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்மூத்தா போகுது. பட் ஒர்க் பிளேஸ்ல நம்ம டேட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த மறைச்சிடலாம், சொன்னா நல்லா இருக்காது அப்படின்றதும் டிசைட் பண்றாங்க.
சரி ஒர்க் பிளேஸ்ல ஓகே, எதுக்காக ஃபேமிலி கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு ஹீரோவும் குயிக்கா அது அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. அப்படியே ஒரு நாள் ஹீரோவுடைய ஜன்னல் திறந்திருக்கே, பாவம் மறந்துட்டான் போல அப்படின்னு அம்மாவும் மூடுறதுக்கு போறாங்க. அப்ப உள்ள ஹீரோவை இன்னொரு பொண்ணு கூட பாத்துடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுடைய ஃபேஸ பார்க்கல. சோ அது ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாது. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, நம்ம பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு லைட்டா டவுட்ல ஹீரோயின் வந்ததும் கேக்குறாங்க. அவ என்னன்னா நான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். வெல், இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எவ்வளவு நாள் தான் விளையாடுறது? ஒரு நாள் அம்மாவும் பிடிச்சிடுறாங்க. என்ன நடக்குதுன்னா, ரூஃப்ல ஹீரோடைய வீட்டுக்கு வெளியா இவங்களுடைய பிளேட் இருக்கிறத பாத்துடுறாங்க. அடி கள்ளி, நீதானா அப்பா அதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அப்படியே ஹீரோவை பிடிச்சி, எனக்கு எல்லாம் தெரியும்பா, இனி என்கிட்ட இருந்து மறைக்க வேணாம், என்னோட பொண்ணு நீயும் மறுபடியும் டேட் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, நான் மறைக்க கூடாதுன்னு நினைக்கலன்னு இவனும் ஏதோ சொல்லி சமாளிக்க. பரவாயில்லப்பா, எனக்கு ஆக்சுவலி சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கும் இன்வைட் பண்றாங்க. அண்ட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆறா. நீ என்ன இங்கன்ற மாதிரி அவளும் நடிக்கா. ஏய், நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாருக்கும் தெரியும்ன்ற மாதிரி இவனும் சொல்றான். ஓ மை காட் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் இருக்கு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படின்னா மாமா தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ஒன்னா பேசுறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கா. இதுக்கு இடையில மெடிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது அன்னைக்கு ஹீரோடைய ட்ரிங்க்ல சீனியர் ஏதோ ட்ரக் கலந்ததாவும் அவனுக்கு ஞாபகம் வர்றதா அந்த ஒரு சீக்ரெட் இத்தனை நாள் சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் ஹீரோயின் கிட்டையும் ஷேர் பண்றான். வெல், அவன் எதுக்காக அப்படி பண்ணான்றது நம்ம இனி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு முதல் மாதம் சம்பளமும் கிடைக்குது. அப்ப ஹீரோவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஹிஸ்டரி பத்தின ஒரு புக்கையும் வாங்கி தரான். இவ எப்பொழுதும் போரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா ஃபீல்டு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஹயர் பண்ணி இவங்க போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் இப்ப அவங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் டேயம் அண்ட் ஹாங்ரவுனும் இவங்களை ஜாயின் பண்றாங்க. சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரியில அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை. அதனால நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஹீரோ சொன்னதுல இருந்து எதுக்காக அந்த சீனியர் இவனுக்கு ட்ரக் கலந்து கொடுக்கணும், அப்ப அவனுக்கு இவனை பிடிக்காதா, இல்ல என்னதான் இருக்கு, அவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த சீனியரை பத்தி நிறைய தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கல்யாணம் பண்ண போற அந்த பெண்ணுடைய அப்பா, அதாவது சீனியருடைய மாமனாருடைய கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கும் மக்காவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்றது அவளுக்கு தெரிய வருது. ஓ மை காட். அப்ப ஹீரோவுக்கு நடந்த அந்த மெடிக்கல் ஆக்சிடென்ட்ல சம்வேர் சீனியருக்கும் கனெக்ஷன் இருக்கோ அப்படின்றது அவளுக்குள்ள தோணுது. அதனால இதை என்னன்றது கிளியர் பண்றதுக்கு அவனுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணோம், பப்ளிக் பிளேஸ்க்கு வான்னு கூப்பிடுறான். அப்ப அவன் கார்ல போய்கிட்டே பேசலாம் வான்னு கூப்பிட்டதும் சரி இவளும் போறா. இவ விசாரிச்சது வச்சு என்னதான் உனக்கு பிரச்சனை, நீ ஹீரோவை ஹார்ம் பண்ணன்னு நினைக்கிறியா, மக்காவ் கேஸ்க்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதா, ஹீரோவுக்கு நடந்த அந்த மெடிக்கல் ஆக்சிடென்ட்ல உன்னுடைய பங்கு இருக்கான்ற மாதிரி கேட்க இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியே முகத்துல பயமும் தெரியுது. இவ கேக்குற கேள்வியில அவன் டிஸ்ட்ராக்ட் ஆறான். அண்ட் அப்ப பார்த்து ஒரு பஸ் வந்து இடிக்க போக ஜஸ்ட் மிஸ். அப்பாடா அப்படின்னு அவங்களும் ரிலாக்ஸ் ஆக அடுத்த செகண்ட் ஒரு ட்ரக் வந்து இடிச்சிட்டு போயிடுது. சரியான ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பக்கம் ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம், நீங்க சீக்கிரமா வந்து சைன் பண்ணீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் ரொம்ப பதறாங்க, ஏதாச்சும் ஏதாச்சும்னு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆறாங்க. என்னடா இப்பதான் சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள அடுத்து கஷ்டமான மாதிரி இருக்கு அவங்களுக்கும். பட் சக்சஸ்ஃபுல்லி அந்த ஆபரேஷனும் முடியுது. அண்ட் ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோடைய மனசுல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. லைக் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கணும், எதுக்காக ஆக்சிடென்ட் எடுக்கணும், ஏன் மீட் பண்ண போனது எதுவுமே ஹீரோ கிட்ட இவ சொல்லன்றது ரொம்ப அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாலும் அவ கண் முழிச்சதும் எதுவுமே கேட்காம நேர போய் அவளை ஹக் பண்ணி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனோன்னு பயந்துட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு அவனுடைய லவ் கன்ஃபஸ் பண்ணி அவனுடைய கேரியும் காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவளோட ஃபேமிலிய பார்க்க விடாம இவனே அவளை ஃபுல்லா பாத்துக்கிறான். அப்புறம் போலீஸ மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கார்ல இந்த டேஷ் கேம வச்சு என்ன பேசினாங்க இவங்கன்றது அவன் கேக்குறான். அதுல ஹீரோவை ஹர்ட் பண்ண கூடாது, அவனோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக ஹீரோவை ஹர்ட் பண்ண பாக்குறேன்ற மாதிரி ஹீரோக்காக இவன் அந்த சீனியரை மீட் பண்ண போய் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான்றது ஹீரோக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபீல் பண்றான். மனசுடிஞ்சு போறான். ஹீரோயினுக்காக ஒரு ஃப்ளவர் புக்கையும் அனுப்பி விடுறான். அப்புறம் அவன் என்ன நினைச்சானோ தனியா உட்காந்து அப்படியே நடக்கிறது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இவனை பார்த்ததும் ஜாயின் பண்ணி நீ என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும், உனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும்லன்னு சொல்லி அவ எதுக்காக மீட் பண்ண போனான்றது எல்லாத்தையும் ஷேர் பண்றான். அண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு இமோஷனல் பிரேக் டவுன் ஆகுது. அண்ட் இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. சீனியர் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல பிலாங் பண்றவன் தான். ஆஸ் டியூட்டரா ஹீரோடைய அம்மா தான் அவனை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க.
ஒரு நாள் என்ன பண்றான்னா ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்கறான் ஸோ தட் அவனுடைய அப்பாவை போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணோன்னு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா திட்டி விட்டுறாங்க. 3 வாரத்துல அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, ஒழுங்கா சொல்லி கொடுன்னு பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அவனால அப்பாவுடைய ஃபியூனரல்ல தான் அப்பாவை பார்க்க முடியுது. ஸோ சேட், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்கு இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அவன் எக்ஸாம் பாஸ் ஆன அன்னைக்கு ட்ரக் கொடுக்க ட்ரை பண்ணுவான். அதுவே அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும். அவனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி விட்டு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து ஓடிடுவான். இப்ப பிரசன்ட் டேல ஹீரோ போயிட்டு சீனியரை பாக்குறான். அவனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கான் அண்ட் ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கான்றதோ பாக்குறான். அவனால பேசவே முடியல. அப்பயும் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறிக்கிட்டே என்னை மன்னிச்சிடுப்பான், உன்னுடைய கிளினிக்ல தான் அந்த மக்கவ் பேஷண்டுடைய சர்ஜரி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு மூவ் ஆன் பண்ண சொல்றான். ஹீரோ என்ன பதில் சொல்றதுனே புரியாம அங்கிருந்து பேசாமலே போயிடுறான். அடுத்த நாளே சீனியர் இறந்து போறான்னு நியூஸ் வருது. ஹீரோவால இருக்கவே முடியல. அவன் அந்த நர்ஸை போய் மீட் பண்ணி இதெல்லாம் உண்மையா என்னன்னு கேட்க, அப்ப அந்த நர்ஸும் ஆமா சார் உண்மைதான், அவர் தடுக்க ட்ரை பண்ணாரு, ஆனா அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ அவரால் முடியலன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்களை கஷ்டம் கொடுக்கறவனும் இல்ல மிதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவன் நல்லவன் லிஸ்ட்ல வரமாட்டான் இல்லையா? அந்த லிஸ்ட்ல தான் இப்ப சீனியரும் இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஹாஸ்பிட்டல் இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான பொசிஷன் கிடைக்குது. இத்தனை வருஷமா இதுக்கு தான் அவ ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஃபைனலி கிடைச்சதும் அவ அந்த அளவுக்கு ஒன்றும் சந்தோஷப்படல. ஏன்னா இப்ப ஹீரோ சோகமா இருக்கான். நம்ம என்ன சந்தோஷமா இதை ஷேர் கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி அவ ஃபீல் பண்றான். பட் லேட்டர் ஆன் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றான். அடுத்து இவ வேலை பார்த்துட்டு இருந்த இந்த கிளினிக்ல இருந்து ஃபேர்வெல் பார்ட்டியும் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன, ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் செம்மையா அவளுடைய டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்றான். பட் நம்ம ஹீரோ இப்ப அடிக்கடி அவளை ரொம்ப மிஸ் பண்றான். எப்படியாச்சும் மீட் பண்ணோன்னு ஒவ்வொரு தடவையும் மீட் பண்றதுக்கான வழியை தான் தேடிட்டு இருக்கான். அண்ட் ஃபைனலி இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பயும் இவங்க 2 பேரும் போதில் இருக்கும்போது 2 ஹீரோஸ் தான் தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல என்ன ஒரு காமெடி நடக்கும்னா, ஹீரோ வீட்டுல கொண்டு வந்து பெட்ல போட்டதும் நான் இன்னைக்கு இவன் கூட தான் இருக்க போறேன், நான் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன்னு கால் பண்ணி, அம்மா இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி இருக்கு, நான் காலையில தான் வருவேன்னு இன்ஃபார்ம் பண்றான். இதெல்லாம் அங்க நின்று கேட்டுட்டு இருக்க அம்மாவும் அடி பாவி சரியான கேடிவா அப்படின்றது நினைச்சிட்டு சரி நம்ம போலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோவுக்கு தான் அசிங்கமா போச்சு. அடுத்த நாள் காலையில ஹீரோவுடைய பழைய ஃப்ரெண்டு மீட் பண்ண வரான். என்னை மன்னிச்சிடுறா மாப்பிள்ள, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்க, என்ன இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்கறான்னு ஹீரோ டவுட்டா கேட்க, அப்பதான் தெரியுது என்னன்னா ஹீரோயின் போதையில நைட்டு கால் பண்ணி ஹீரோவை ஹர்ட் பண்ணவங்க எல்லாரையும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கா போல. இதெல்லாம் தெரிஞ்சதும் ஹீரோவுக்கு செம சிரிப்பா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோ நல்லபடியா சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தேங்க் காட். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ரிலீஃபா இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் மன்னிச்சு விட்டு ஒன்னு செய்யறான். இன்னொரு பக்கம் இனி வெயிட் பண்ண முடியாதுன்னு ஃபைனலி ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்றான். அவ பதில் சொல்றதுக்குள்ள போன் அடிக்க, ஆஹா இன்னைக்கு நான் விட மாட்டேன், எனக்கு பதில் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாளே ஹீரோயினுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் அடுத்த நிமிஷமே ஹீரோவை விட்டு போகணுமே அப்படின்ற வருத்தம் அவளுக்குள்ள இருக்குது. அப்புறம் ஹீரோ கிட்ட இந்த ஆஃபரை பத்தி சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நீ போய் பண்ணிட்டு வா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்பப்பதான் கிடைக்கும், அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நல்லா என்கரேஜ் பண்றான். வா நம்ம போகதான் போறோம்னு ஹீரோயினும் சந்தோஷப்படா. அதுக்குள்ள அந்த ஆஃபரை வேற யாருக்கும் கொடுத்துட்டோன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ சாட். இப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படி வீட்டுல சொல்றதுன்னு அவளும் யோசிச்சுக்கிட்டே வரா. அங்க வந்து பார்த்தானா அங்க ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியே ஃபேமிலி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் சொல்றதுன்னு அவளும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்ப அவ போன்ல ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது, மன்னிச்சிடுங்க நாங்க உங்க ஆஃபர் கேன்சல் பண்ணிட்டோம். இதை பார்த்த ஹீரோ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு டப்பன் அவளை பிடிச்சி, நான் உன்னை போக விடவே மாட்டேன், என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாளே தெரபிஸ்ட மீட் பண்ண ஹீரோயினை பார்த்த தெரபிஸ்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இந்த தடவை நிறைய சேஞ்சஸ் பாக்குறாரு. இனி வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அண்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கேன்னு ரொம்ப போல்டா பேசும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் டேயங் அண்ட் ஹாங்ரனும் லவ் கன்ஃபெஸ் பண்ணி ஒன்னு சேர்றாங்க. நம்ம தம்பி பையனும் வெட்டியா இருந்தான் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு ட்ரீம் செட் பண்றான். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் வேலை இருக்கு இல்லையா, இதுல ரொம்ப தீவிரமா இறங்கிடுறான். மாமாவுக்கும் பழைய காதலி கூட பேட்சப் ஆகுதுன்னு காட்டுறாங்க. ஃபைனலி நம்ம இந்த கதையுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ஹீரோயின் அப்ப பார்க்காத சன்ரைஸ மறுபடியும் இன்னைக்கு பார்க்க போயிருக்காங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது ஹீரோ இவளை பார்த்து, நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லன்னு கேட்க, அப்படியா சொல்லிட்டேனே நம்ம வெட்டிங் ஷூட் கூட இருக்குதேன்னு சொல்ல, இல்ல இது ப்ராப்பரா பதில் எனக்கு வேணும்னு அவன் கேட்க,
சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவளும் ஓடுறான், இவனும் ஃபாலோ பண்றான். அண்ட் இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இனிமேல் ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீலிங் அப்படின்றது ஒரு லாங் ப்ராசஸ். டக்குன்னு ஹர்ட் ஆகி டக்குன்னு ட்ராமால இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. கண்டிப்பா இட் டேக்ஸ் டைம். அதுவும் நல்ல ஃபேமிலி அண்ட் லைஃப் பார்ட்னர் இருக்கும்போது சொல்லவே வேணாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய வெட்டிங் போட்டோஸ் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்கேயே முடியுது. ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் நல்ல ஒரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் லைக் போடுங்க.